3, 2, 1 திறக்க ஒரு கோக்க கோலா கன ஹூர். ஓ, இது எனது விரும்பிய பானம். முதலில் இதை பிடிக்க வேண்டும். மேலும் மிளிரும் மற்றும் ஓ, எவ்வளவு விசித்திரம்! அது சாக்லேட்டா? சுவையாக இருக்கிறது. ஹூரே! இது ஒரு கோலா கேன் மாதிரியான கேக் மற்றும் இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நம்பிக்கை தகமானது. இது உண்மையான ஜார் போல் தான் தெரிகிறது. வாவ், நன்றாக உள்ளது. சரி, இப்போது எனது முறை. எனது பல் அது விழுந்து விட்டதா? இப்போது எனக்கு ஓர் கிழமை உள்ளது. பாவம் பிரிட்னி, இது உண்மையில் கெடுக்கும். அப்போ நான் எடுத்து விடுகிறேன். ஆஹா, என்னுடைய மிகவும் பிடித்தது. இப்போது கேக் சாப்பிட்டு அதற்கு பின்னர் சிவப்பு குலுக்கி குடிக்கலாம். கைகளில் கல், காகிதம், கத்தரி. நான் வென்றேன். முதலில் அதை திறப்பது நான் தான். அவை புதிய கேமரா, எவ்வளவு அற்புதம்! இப்போது நான் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சரி அண்ணே, என்னை சமூக ஊடகங்களில் ஒரு அவதாரம் தேவை. புன்னகை செய் பிரிட்னி. ஒரு பறவை பறந்து வரப்போகிறது. ஓ, நிறுத்து அதை. உன் முறை. சரி, மகிழ்ச்சியுடன் வாய் வழியாக. ஓ கடவுளே, இது ஒரு நல்ல கொஞ்சம் கேமரா. விசித்திரமாக இருக்கிறது. இதுபோல் இதுவரை கண்டதில்லை. ஒரு புகைப்படம் எடுக்க முயற்சிப்பேன். ஓ, எத்தனை பிரகாசமான ஒளிப்புலி! என்ன நடந்தது? என் கேமராவிற்கு ஏதோ சம்பவம். இது சாக்லேட் மாதிரி வண்டுகிறது. இப்போது இது சாப்பிடக்கூடியதாக உள்ளது. மேலும் நான் ஒரு கத்தி எடுத்து ஒரு துண்டு வெட்டப் போகிறேன். வாருங்கள், பாரு, அது ஒரு வண்ணமயமான கேக். எவ்வளவு அழகு! அது பல நிறங்களில் பிஸ்கட். உள்ளே வாழைப்பழ கிரீம். எனக்கு மாறி ஒண்ணும் வேண்டும். ஓ பிரிட்னி, நமக்கு இந்த கத்தி இனி தேவையில்லை, இல்லையா? நான் செய்துட்டேன். இது எங்கும் இருக்கிறதா? ஐ, பார்த்ததில்லை. ரொம்ப சுவையானதா? எனக்கு இன்னும் வேண்டும். என்னுடைய கேமரா எங்கே? பிரிட்னி, அதை திரும்ப கொடு. இல்ல, நான் சிரிக்கவில்லை சகோதரி. இல்லையென்றால் உனக்கு நலம் வரும். என்னை தொட வேண்டாம். வாவ், என்ன நடக்கிறது? பிரிட்னி, உன் கை சாப்பிடுவதாக தெரிகிறது. ஆமாம், நான் தவறாக நினைக்கவில்லை. பிரிட்னி, முயற்சி செய்ய விருப்பமா? சரி. வாவ், இது உண்மையிலேயே ருசியானதாக இருக்கிறது. எனக்கும் மிகவும் பிடிக்கிறது. இருக்கிறது என்ன? திறக்கலாமா? அது மைக் போனா? சூப்பர். நான் எப்போதும் பாடகராக ஆகலாம் என கனவு கண்டதுண்டு. யானை, கொஞ்சம் கவனமாக இருக்கவும். இருக்கிறது. என் உயரமான குரல். அவள் நிறுத்தி இருக்கிறாளா? நான் உன்னை நேசிக்கிறேன். என்ன நடக்குது? எனக்கு பொருட்கள் வேண்டும். அதை சாப்பிடு. ஆண் வாயில் என்றென்றும் கன்றுவள்ளி. அது என்ன? என் கை வண்ணத்தால் அவளை மௌனமாக்க முடியும். அதை திறக்கிறேனா? சரி, உனக்கு தொழினே மற்றும் உனக்கு தொழினே. டாய்லெட் பேப்பர். அது சாப்பிடக்கூடியதாக இருந்தால் எப்படி? ஒரு துண்டு விழுங்கி பார்க்கிறேன். ஆஹா, இது நிஜமான காகிதம். வித்தியாசமானது. ஆனால் என்னுடைய காகிதமும் சாப்பிடக்கூடியதாக தெரியவில்லை. நம்மால் என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரியவில்லை சகோதரி. உனக்குத்தான் சாப்பிடக்கூடியது கிடைத்தது. நான் வேறொரு முடிவாக வந்துவிட்டேன். நாம் அவளை கட்டி போட்டு கேக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் நன்றாக இருக்கிறது. நீங்க இப்போ தப்பிக்க முடியாது. மூச்சு விடாமல் சாப்பிட முடிகிறது. இதை துண்டாக்கி வெகுவாக வெட்டி விடுகிறேன். எவ்வளவு அழகான கேக்! அது வெண்ணிலா கிரீமா? மிகவும் நல்லது. ஏய், நடிகை என்னை ஏன் எழுப்பினாள்? பிரிட்னி வெளியேறும் போல இருந்தாள். நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்தேன். அவளை விளையாடி உண்மையான உருள்கட்டை கடிக்க வைக்கிறேன். என்ன அருமையான யோசனை! மிகவும் வேடிக்கையான குரங்கு. அப்படியே வளருங்கள். நான் உன்னை பிறகு மோதுவேன். ஆனால் முதலில் என் கேக். இது என்ன? என் கேக் எங்கே? பிரிட்டனி, நீ என்ன கேலி செய்கிறாயா? திறந்தது. அது கூழ்மங்கையுடன் அழுகிய சீஸ் துண்டு.
நான் அதை சாப்பிட மாட்டேன். பிரிட்னி, நீ செய்யணும். இது விதிகள். வித்தியாசமாக மணக்கிறது. ஒரு கசை சாப்பி பார்க்கிறேன். ஆஹா, அதற்கென்ன சுவை! இது அருமை. நான் கொடூரம் என்று சொன்னேன். உண்மையா? அப்போ நான் நல்லதொரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன். அதை சாப்பிட மாளுகிறேன். பாவம் பிரிட்னி, அவள் தன்னுடைய சீஸ் துண்டு இழைத்தவளாக இருக்கிறாள். முற்ற வரிசையாக அரை கொஞ்சம் விசித்திரமாக இருந்தாலும் நான் ஒரு துண்டை எடுக்கின்றேன். ஓ இல்லையே, இது உண்மையிலேயே மக்கிய சீஸ். பிரிட்னி, நீ எனக்கு மீண்டும் அது ஏமாற்றியதுதான் மிகவும் இதுவா? இதோ உனக்கு. இந்த சீஸ் உங்களுக்கு பிடிக்கிறதா? சரிதான். அன்பே, எதுவும் இருக்கிறதா? ஏமி பாரு. ஓ, அது ஒரு கற்றாழையா? வாவ்! ஆனால் நான் உன் கூடியதையே எடுத்தேன் என உறுதியாக கருதுகிறேன். நீ என்ன செய்கிறாய்? ஓ, தவறவிட்டாயா? ஓ, வாவ்! ஆம், அவன் பலமானவன். எனக்கு என்ன இருக்கிறது? என் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இதன் முள்ளுகளை முயற்சிக்கிறேன். இவை சுவையானவை. எல்லாமல் இவை சந்தை கொலையை போன்று உருவாக்கப்பட்டவை. இப்போது நீங்கள் சர்க்கரை தாவரத்தை தானாகவே சாப்பிடலாம். பிரிட்டனி, தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடுப்பாயா? இல்லை, சரி, நான் ஏதாவது அமைத்து பார்க்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இப்போது எல்லா முள்களையும் வெட்டி இந்த முள்ளங்கி செடியை உண்கின்றேன். இது உத்தியோகபூர்வமாக செய்ய எளிதில் எடுக்கலாம். சரியானது. ஓ பிரிட்னி, கவனமாக இரு. சாப்பிடுகிறியா? மன்னிக்கவும், ஆனால் படமாக தொடங்குவோம். சரி, இதை பரிசோதித்து பார்க்கலாம். அப்பா, என்ன அசிங்கம்! இனி சாப்பிட மாட்டேன். இது உனக்கே தகும். வா சகோதரி, இத போய் ஒன்ன செய்யலாம். ஓ, இது என்ன? ஒரு காசோல? ஒரு முட்டை போலா? நான் முட்டைகளை விரும்புவதில்லை. நீ முதல்ல போ, இதை சாப்பிடு. என்ன? நான் இல்லை. சரி, நான் செய்ய வேண்டியதுதான். இது ஒரு கேக். இது மிக விரும்பத்தக்கதும் உள்ளே மிக அழகாகவும் இருக்கிறது. நீ விரல்களை கொண்டு சாப்பிடுவாய். ஓ இல்லை, எனக்கு சமைக்காத முட்டைகள் பிடிக்கவில்லை. அன்னிகா, ஓ மன்னிச்சிடு செல்லம். நீ மிகவும் அழகாக இருக்கிறாயே. வீடியோ பிடித்திருந்ததா? அப்படி இது ஒரு கஃபேவில் உட்கார்ந்து இருப்பதை காட்டிலும் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. பெக்கி டபுள் சீஸ் பர்கரை பெற்றார், ஆனால் ப்ராட் பெரிய வெற்றியாளராக உள்ளார். எத்தனை பெட்டிகள் உள்ளன என்று நீங்களே எண்ண முடியுமா? உன் முகத்தை சுளிக்காதே மேகி. சாதாரண பர்கர் எதுவும் இல்லாததை விட நல்லது. ஓ, ஆனாலும் அவள் மிகவும் கவலைப்பட்டு அவளது பசியை இழந்து விட்டாள். சாத்துரிங் தி ஃபிஷ் எப்படி அப்படின்னு பெக்கி அறிவாள். பிராட் தி பர்கரை தாக்க தயாராக இருக்கிறார். உங்கள் வாயில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பர்கர் இருக்கும்போது உலகில் எந்த கவலையும் இருக்க முடியாது. வாவ், ஜப்பானிய உணவு. அப்படி உங்களுக்கு என்ன தோணுகுது? யாருக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது அட்டைகள் வந்து தீர்மானிக்கின்றன. பெக்கி ஒரு அடியை பார்த்து கொண்டிருக்கிறார். 10 பிராடுக்கு மற்றும் ஒரு பெரிய 100 மேக்கிக்கு. பெக்கி அவளுக்கு குறைவாவே இருக்கு. நீ ப்ராட் அவளோட மகிழ்ச்சியுடைய மாற்றிக்கொள்வான். அந்த ஆண் மீனை வெறுக்கிறான். ஓ இல்லை மேகி, அது உனக்கு பிடிக்கிறதா? அல்லது நீங்களும் கடல் உணவுகளை விரும்பாதவரா? பெக்கி அதை உங்களிடமிருந்து மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொள்வாள். அது ருசியாக இருக்கிறது. மற்ற இருவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பெக்கி அதை விரும்புவாள் என்று அவர்கள் நம்ப முடியவில்லை. இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் நண்பர்களே. அதை பழைய கல்லூரி முயற்சியாக செய்தார், ஆனால் அது அவனுக்கு பொருந்தவில்லை. ஐயோ, பெக்கி உதவ தயாராக இருக்கிறார். அப்படியே சரி மேகி, நீயே தொடங்கு. உனக்கு கடந்து செல்ல ஒரு மலை போன்ற அரிசி இருக்கிறது. நீங்க பசிக்கிறீங்க என்று நம்புறேன். இது ஒரு நல்ல யோசனை. ஆனா எந்த அளவிலான சாப்பாட்டு குச்சிகளும் உதவாது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன? ஐயோ, நம்ம பெண் வேலையை ஆரம்பிக்கிறா.
ஒரு மின்னல் வேகத்துல பாதிய சாப்பிடுறா. முந்தசா என்ன இருக்குது உங்க சுபிசுகளும் வைங்கோ. ஓ வாஃபல்ஸ் எல்லோருக்கும் பிடிச்சது. வாவ், மீண்டும் மாகி அதிகமாக பெற்றிருக்கிறார் ஒரு முழு கோபுரம். ஆனால் பெக்கி தரைத்தளத்தை மட்டுமே பெற்றுள்ளார். பிராட் மற்றவங்க பற்றி யோசிக்கல. அவர் தனது பகுதியை முகத்தில் சிரிப்புடன் சாப்பிடுகிறார். மேகி, கொஞ்சம் மெதுவாக சாப்பிடலாமா? உன்னிடம் நிறைய இருக்கிறது. அவை எங்கும் போகவில்லை. என்ன என்ன? ஓ இல்லை, அவள் பூமியில் கடைசி உணவாக சாப்பிடுவது போலவே தொடர்ந்து மென்று கொண்டிருக்கிறாள். இந்த முறை மூடியின் கீழ் மறைந்திருப்பது ஓ லசானியா. மேகி, உனக்கு எவ்வளவு கிடைச்சது? நீ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லதானே? ஐயோ ஐயோ, பார்ப்போம். ஓ, மேகிக்கு எல்லாவற்றிலும் சிறிய அளவு கிடைச்சது. அதனால் அவளுக்கு புகார் சொல்ல இடமில்லை. என்ன? ஓ ஓ ஓ பிராட் இடிச்சி ஆர்வத்தோட தாக்குறார். நீ சுவாசிக்க முடியல. பெக்கி மென்று விழுக்கிறார். அல்ல வேலை. ஓ, ஆழமா சுவாசிங்க ட்ரெயினுங்களே. நீங்க முடிச்சுட்டீங்க. ஓ ஓ கிரேப்ஸ், நல்லது. பெரிய தட்டில் பரிமாறப்பட்டதற்கு பெக்கி மகிழ்ச்சி அடைகிறாள். பெக்கி 9வது மேகத்துல இருக்கிறார். ஒன்றே கடினமான இடைவேளை. மேகி 10 என்பது சிறிய விஷயம் அல்ல. விராட், நீங்க ஏன் முகம் சுளிக்கிறீங்க? காத்திருங்கள், சாஸ் கூட இருக்கிறதா? செக்கிக்கு அவளுடைய பிடித்தது அப்ரிகாட் ஜாம். அது அற்புதம். மேகி தனது பரப்பை தயாரிக்கும் போது பிராட் அவளது சுவையானவற்றை சிலவற்றை எடுத்துச் செல்ல முயல்கிறார். என்ன? ஓ, மன்னிக்கவும் பெரியவா. உணவுக்கு வந்தால் மேகி சுலபமாக விடமாட்டாள். பிராட் துக்கமாக தனது சிறிய கிரேப்பை சாக்லேட்டில் மூழ்க வைக்கிறார். ஆனால் நாங்கள் மற்றவர்கள் பிராடின் முகத்தை பார்த்து சிரிக்கிறோம். ஆஹா, நூடெல்லாவுடன் டோஸ்ட். இன்னும் யாருக்கெல்லாம் நாக்கு ஊறுது? மேகி 10 அடுக்குகள். மகிழ்ச்சி. பெக்கி மீண்டும் வெற்றியாளர் சிக்கன் டின்னர். பிராட் மிகவும் குறைவாகவே பெறுகிறார். ஓ, நம்மில் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் ஆக பிறக்கவில்லை. ஆனால் இங்கே பிராட் ஒரு வாய்ப்பு பெற முடியாதா? கை ரொட்டி துண்டை கடிக்கிறான். அவனுக்கு அதற்கேற்ற அளவு கிடைத்ததற்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை சாப்பிடு மேகி. இது ருசியாக இருக்கிறது.
வாவ், மாகி அலங்கோலமாக இருக்கிறாள் என்று நாங்கள் நினைத்தோம். பெக்கி என்ன செய்கிறாள் பாருங்கள். சாக்லேட் அவளை சர்க்கரை உச்சத்தில் கொண்டு சென்றுள்ளது. வாவ், ஓடுங்க பசங்களா. கொஞ்சம் கூடுதல் மர்மம். ஹே, காய்கறி சாண்ட்விச்கள் யாருக்கு பிடிக்கும்? யாருக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்ப்போம். சொல்லுக்காங்க, ஆரோக்கியமான உணவுக்காக அவங்களோட உற்சாகமா இருக்கணும். எங்க மூவரும் அவர்களின் இறுதி உணவுகளை உண்மையாகவே ரசிக்கிறாங்க. அவங்கள அப்படியே செய்ய வேணும். சுவையா இருக்குது. உண்மையா சொன்னால் அந்த சாண்ட்விச்சில் ஒன்னை எனக்கு வழங்கினால் நான் மறுப்பேன் என்று சொல்ல முடியாது. ஓ, எவ்வளவு அழகான ஒரு முடிவு. எங்க சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் மற்றும் வரவிருக்கும் அனைத்து வீடியோக்களுக்கும் தயாராக இருங்கள். ஆஹா, ஆம். இனிப்புகள் இல்லை. ஓ, அனைவருக்கும் அது என்ன? ஓ, அது மிகவும் மோசமானது. விபத்தின் பிறகா? வா வா சீக்கிரம். என்ன? யாரை கொண்டு வந்தீர்கள்? ஓ இல்லை, என் சகோதரர். என்ன பிரச்சனை? எல்லா பொருட்களும் மோசமா? ஓ கொடுமை. நீ எனது பணத்தை மெய்யாக எடுத்தே விட்டாய். நான்சி, உனக்காக ஒரு கிண்ணம். நான் சும்மா ஒரு கும்பல் அழுக்கு. வாங்க நண்பர்களே. ஓ சகோதரா, நன்றி. இது உண்மையில் அதிசயமாக இருக்கு. உலகிலே சிறந்த சகோதரன். சூப்பர். ஆஹா, என்ன சிறந்த நாள். நிறுத்து. அது உன் கையில என்ன இருக்கு? இனிப்பு. நெருக்கமாக பார்ப்போம். அப்பா இல்லை, அவளும் என் செய்வதை பிடித்துக் கொள்ள முடிஞ்சுகிறாளே. அவன் என் சிப்ஸையும் எடுத்து விடுவாள். ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அப்பாவுக்கு முடியாது, ஆனால் நான் ஒரு நர்ஸ் என்பதால. ஆஹா, இது ஜேபிள் இருக்கே. ஹே அழகே, நான் உங்களை கூட்டாளி நினைவுக்குதா? நாம் ஒன்றாக படித்தோம். நான் உங்களை மாற்றுவதற்கு வந்துள்ளேன். நல்ல ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பை பை. ஆம், வீட்டுக்கு போ. ஆ ஓ இல்லை, ஆம், அப்பாவுக்கு அனுமதி கிடையாது. அத போ. அருமை, ஒரு முழு பெட்டி கண்டி. உனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்தேன். ஓ, orange serum என்று நான் அறிந்தேன். ருசியாக இருக்கிறது. எவ்வளவு சுவையாக. அஹே சக உயிரி, நீ என்ன செய்கிறாய்? ஓ, நான் உன்னை தேடும். நான் உன்னை முற்றிலும் வென்று விடுவேன். என்ன செய்யறது? அதை சாப்பிடாதே. அருவருப்பு. வலி. இல்ல, இனிப்புகளை கொடு. ஆஃப். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் செய்யலாமா? என்ன நடக்குது? டாக்டர், என் தலை வலிக்கிறது என்று காண முடியவில்லையா? தயவு செய்து எனக்கு உதவவும். ஆமா, ஓ கண்டிப்பா. என் மருத்துவர் வழக்கில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததற்கு நன்றி. ஓ ஓ, இந்த மிட்டாயத்தை கொள் என நினைக்கிறேன். ஓ, மிகவும் நன்றி. நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். அந்த என்ன? இது மாத்திரை அல்ல, அது ஸ்கிடல். என்ன? நீ எதை எடுத்திருக்கிறாய்? அப்படி எவ்வித அமைப்பு. Enrico. நீங்கள் கண்டு கூட கல்பிக்க முடியாது. அவர் எனக்கு பரிசு கொடுத்தார், மாத்திரை அல்ல. நீங்கள் சரியா? உங்களுக்கு புரியவில்லை? நீங்கள் அதை இங்கே கொண்டு வர முடியாது. பா, நானா முதலில் போகலாமா? பா, நன்றி. நான் இங்கே இல்லை. ஏ ஏ வணக்கம். நான் உள்ள போகிறேன். சாக்கடை இல்லை. என்ன? அது என்ன?
ஒரு ஸ்கிட்டல்ஸ் பாதை, கிடாரிசையோ வீல் செயர். நீங்கள் சர்க்கரை இனிப்பு அல்லது ஏதேனும் கொண்டு செய்யப்பட்டவரா? என்ன, உங்கள் இனிப்புகளை உடன் மருத்துவமனையை விட்டு வெளியே போங்கள். ஓ இல்லை, ஓர் நிமிடம், அது சுமார் பாவற்றதாக உள்ளது. உன்னோட என்ன நோயன்? சிப்ஸ் கொடுங்கள், அதை மறைக்காதே. ஓ மக்கம் செல்லமே. அந்திய ஒரு நல்ல நாள். என்ன நடக்கிறது? ஓ, நீ உயிரோடா? ஓ, உனக்கு தவறா இருக்கிறதா? வார்டுக்கு திரும்பி ஆனால் மருத்துவரிடம் சொல்ல மறக்க வேண்டாம். என்ன? ஹே, நான் உங்களுக்கு உதவலாமா? ஹே, நீ ஓகேவா? ஓ மை, நீதான் சுல்தான். ஓ, நீங்கள் வருவதாக எனக்கு எப்படி தெரிவிக்கப்பட்டது? நன்றி இதற்கு. எவ்வளவு அருமை. ஹே, ஓ ஓ இல்லை, நீங்கள் மிகவும் நல்லவராக இருக்கிறீர்கள். செய்ய வந்தேன். உன்னை மிகவும் விரும்புகிறேன். நான் தான் அப்பா, உன் அண்ணன். உடை, அதை பாரு. உனக்கென்று என்னிடம் ஏதோ ஒன்றுள்ளது. பணம் அல்ல, ஆனால் இனிப்புகள். ஆமா, அல்லவயர், நிறுத்து. என்ன, இனிப்புகள் அனுமதிக்கப்படவில்லை? ஓ ஆம், எல்லாவற்றுக்கும் இங்கே கொஞ்சம் பலிக்கிறது. ஆனால் நீங்கள் எனக்கு இனிப்புகளை கையளிக்க வேண்டும். ஓ, நான் என் இனிப்புகளை அவளை தர வேண்டுமா? கெட்ட கொள்கை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நான் என்னுடைய ஸ்கிட்டில்ஸை மறைக்க போகிறேன். அப்போதான் நர்ஸ் காண மாட்டாள். ருசியானது. இது மிகவும் எளிமையானது. அப்படித்தான். பிரமானந்தமானது இல்லையா? நர்ஸை தாண்டி போவோம். அதை மீண்டும் கொடு. இருங்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது? உங்களுக்கு கையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா? அதில் என்ன பிரச்சனை? மன்னிக்கவும், சித்தமாக முடியவில்லையா? விரைந்து செய்யுங்கள். Uff, my, and always then. That weekend. Oh, நம் don't quit again. நேரம் ஒரு. நீ ஏன் கத்துகிறாய்? ஆஹா, மறுபடியும் கேள். அது காண்டி, புரிந்ததா? உள்ள போவோம். அது சூப்பர். சிட்டியல்ஸ். தயாரா? அதுவா நம்ம முதல் உணவு? அருமை. என்ன மணமகளாக ஒருத்தி இருந்தால் விஷமகா. எவ்வளவு சீக்கிரம் இதை முயற்சிப்பது? நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள். எங்கள் நீதிமன்றங்களில் பூட்டப்பட்டுள்ளது. இங்கு இருந்து வெளியேறுங்கள். இதை அலெக்ஸ், நீ சரிதான். நான் அற்புதமாக. ஆனால் நான் ஒரு கவலை எடுத்துக் கொள்ளலாம். எனக்கு ஏதும் செய்ய அனுமதி இல்லை என தெரிகிறது. ஏமாற்றம். ஆனால் நான் இதை ஏற்க போவதில்லை. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முயற்சிக்கலாம். நீங்கள் அதை செய்ய முடியாது. அவர் ருசியாக இருக்கிறது. இது அர்ச்சகர் டபுள் செய்ய துணியாது. இல்லையெனில் நான் ஒரு பங்கா குறைக்க முடியுமா? அப்படி என்றால் அவர் விஷயம் மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். வசீகரம். அது சுத்தமாக இருந்தால் நீங்கள் அதை முடிவற்ற நக்கலாம். ஓ, மிக்க நன்றி அலெக்ஸ். என் முறை. மில்லர் சொல்வது சரி. இன்றைக்கு உனக்கு போதும். வீடியோவை எப்படி அவளுக்கு தான் சிறப்பாக தெரியும். நான் ஒண்ணு உண்பேன். இல்லை, உங்களை பற்றி தெரியவில்லை. ஆனால் என்னிடம் உணவும் இருக்கிறது. வாவ், இது ருசியாக இருக்கிறது. இப்போது நான் நிச்சயம் நிறுத்த முடியாது. இதை காண முடியவில்லை. அந்த உருண்டையை அவளெல்லாம் சாப்பிடுவதற்கு முன்னரே நாமே நடப்போம். இல்லவே இல்லை, நான் பகிர்ந்து கொள்வதில்லை. நான் எல்லாத்தையும் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். எனக்கு தெரியவில்லை. ஆமா, அவனுக்கு ஒரு நீ இதிலேயே நுழைஞ்சிட்டியா? அது நகைச்சுவையா இருக்கிறது. என்ன செய்யற மெல்லா? என்ன? சரி, நாம் அங்கே செல்வோம். அது எல்லாம் அதுக்காகவே மாத்திரம். தயவு செய்து என் சேனலை பார்வையிடுங்கள். நான் இதை பிடிக்க எப்படி என்று சொல்ல முடியாது. நான் இதை பெறுவதான் அது அதிசயமாக இருக்கின்றது. சிறியவர். அருமையானது.
நீங்கள் உங்கள் கைகளால் பூனைகளை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடாது. நன்றாகவே நான் ஒரு படத்தை அமைத்துள்ளேன். நாம் அவர்களின் விரலை பற்றி பொறிகளிட்டு விடலாம். அம்மா, அலெக்ஸ் மீதான அட்டை வைத்ததற்கு மிகவும் நன்றி. இதோ உங்களுடையது மிகவும் சிறந்தது. தயவு செய்து அதில் என்ன இருக்கிறது என பார்ப்போம். அபாரமானது. நான் கள்ளிக்காட்சியை தொட வேண்டியதில்லை. இன்னும் இல்லை. அதை நான் நக்க வேண்டும். அதை நான் பார்க்க வேண்டும். எனக்கு அதை பார்ப்பதில் மிகவும் விருப்பம். அதை செய்து விடுமில்ல. ஓ இல்லை, செய். அதை உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஓ அந்த போதும் என் தலையில் 5 பிளவுகள் போட்டு பதுங்கிப்பார். விளையாடி யாருக்கு தொடங்க வேண்டும் என்று நேர்மையாக முடிவு செய்யுங்கள். அது ஒரு கெட்ட யோசனை அல்ல. அதை முயற்சிப்போம். ஜூலி, நீ முதலில் செல். அலெக்ஸ், நீ ஏன் அதை பரிந்துரைத்தாய்? நாங்கள் உன்னின்றி அதை செய்ய முடியும். அது மிகவும் மோசமாயிற்று. அது என் நாகத்தில் முழுவதும் சீராய்த்து விட்டது. பாரு, அதில் ஊசிகள் இருக்கின்றன. எவ்வளவு பயங்கரம். நான் வெறும் அசிங்கப்படுத்தினேன். நீ நம்பினாயா? வயிறு குலுக்கக்கூடியது கிடையாது ஜூலி. மறுபடியும் நக்கி பாரு. மீண்டும் அல்ல. ஓர் நிமிடம். எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நாம் கற்றாழையை கைய வேண்டும். அதற்கு பிறகு அது ஆபத்தற்றதாக மாறிவிடும். எனக்கு தோன்றுகிறது இந்த சுமை மிகவும் பலவீனமாக இருக்கிறது. நான் ஒரு குழாய் எறிவேன். அருமை. அது எனக்கு ஏறுகிறது. அந்த வழியில நான் ஊசிகளை கண்டிப்பாக சமாளிக்கலாம். கைஸ், பாருங்க, இது வேலை செய்கிறது. என்னை இந்த மாதிரி இருக்க நான் விரும்புகிறேன். நான் ஒரு காக்டஸ் மகா படத்தளவாளர் ஆகலாம். அது போதும். எல்லா ஊசிகளும் எங்களுக்கு பறக்கின்றன. நீங்க அங்க என்ன சொல்றீங்க? ஓ, அது சற்றே அசௌகரியம். அப்படிதான். வாங்க, நடிகர்களைப் போலவே. கவலைப்படாதே, இனி டேக்வாண்டோ செய்வது கடினம் இல்லை. சரி, நான் திரும்புகிறேன். இந்த படத்தை பார்க்குவது ரொம்ப நகைச்சுவையாக உள்ளது. நீங்களே உங்களை எப்படி நேசிக்கிறீர்கள்? அதிகம் விழுந்தது. உங்க பயன்பாட்டுக்காக மேற்பரப்பின் ஆயுள் நீண்டிருக்க நான் அதை திறந்து விடுகிறேன். ஒரு பெரிய சூப்பர். அருமை, இது ரொம்ப பெரியதா இருக்கிறது. நான் அதை செய்ய முடியாது. அதை நக்குவோம். நம்முடைய வெளியீட்டுக்கு அனைத்து கார்டுகளையும் கலக்குவோம். அது நீதி. முதலில் சிறப்பு. நான் ஒரு லாலிபாப் சாப்பிடலாம். நல்லா அது முயற்சிக்கணும். ஒரு ஹாட் பாய்ஸ். நான் ஒரு டியூபாவை பிசக்க முடியும். சூடான பையன். கோபப்படாதே மில்லர். இது உதவி தரவில்லை. இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது. பண்ணிக்கவும் அலெக்ஸ். ஆனால் நான் ஆரம்பிக்கிறேன். சரி, நான் உங்களுக்கு ஒத்து போகிறேன். ஆஹா, நீங்கள் என்னிடம் அன்பழகிய எறிந்தீர்களே. நான் தவறவிட்டேன். ஜூலியா கிராமலை கடிக்க முடியாதா? நீ என்ன செய்கிறாய்? அவள் தன் அறிவை இழந்து விட்டாள் என்று நினைக்கிறேன். நீங்கள் முடியாது. கோடை காலம். நிதானமாக இரு. ஜுவல், நான் வேண்டுகிறேன். முடியாதே. துணியை அறுக்கவும். உன் திட்டம் முற்றிலும் தோல்வியடைந்தது. எனக்கு லாலிபாப் கொடு. அதை எப்படி கையாள வேண்டும் என்று உனக்கு தெரியும். நானும் அதை பருக முடியும். இது ஊசும் நேரமாகவும் இருக்கும் போல் இருக்கிறது. என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை. நாம் மெடிக்கேர் செல்ல முடியுமா? வேண்டாம். அடுத்தது என்ன? நான் ஒரு சிறிய தூக்கம் பெற முயற்சிக்கிறேன். இல்லை, அது வேலை செய்யவில்லை. அலெக்ஸ், யாரோ இங்கே தூங்குகிறார்கள். அதை சற்று விரைவாக செய்வோம். அங்கே என் லாலிபாப். தயவு செய்து நான் அதை எடுக்க முயன்றல்ல. உங்களுக்கு ஒரு சிறிய உதவி செய்யவே நினைச்சேன். செயல். இது எனக்கு கிராமல்களை மிகவும் வேகமாக சாப்பிட வைக்கிறது. என்ன? அது சுருக்கமாகி கொண்டிருக்கிறது. அதிகம் எதுவும் இல்லை. அது என்னால் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு லாலிபாப் கொடு. இது எவ்வளவு சிறியது. நன்றி அலெக்ஸ். அதாவது இதுவே மிச்சம் இருக்கிறது என்று நன்றி கூறுங்கள். கிடைத்துள். இது இன்னும் என்ன? ஓ, அருமை. இது போதும் ஜூலி. நீ இவ்வளவு பெரிய குதூகலங்களை ஊதக்கூடாது. பாபிள் பாட்டி. அலெக்ஸ், இது ஒரு சவாரி போல தெரிகிறது. சில்லி சுவை கும்பாசையில் சிக்கிக் கொண்டது. உனக்கு என்ன சிரமம்? இது மோசமான வாசனை போல இருக்கிறது என்று நீங்கள் எனக்கு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன் இந்த ராஞ்ச் மூடியின் கீழ இருந்து வருகிறது.
நான் மிகவும் தாமதமாகிவிட்டேன். நீ சொல்லுவது சரியே. அங்கே வெளியே என்ன இருக்கிறது என்பதை நினைக்க பயமாகிறது. நம்ம மூடியை எடுத்து விடலாமா? நம்ம மூச்சு திணறுவோமா? ஆனால் அந்த மீனை நாம் தேடவே வேண்டாமா என்று நம்மால் நினைக்க முடியுமில்லை. அதனால் நாமும் சீக்கிரத்தில் துவங்கினாலே மேல். ஓ, அதை நான் உடைக்க வேண்டும். அதை நான் கடிக்க வேண்டியுள்ளது. எனக்கு வனில்லா தேவை என்று நினைக்கவில்லை. நீ எவ்வளவு பயமாக இருந்தாலும் அலெக்ஸ், நான் ஆரம்பிக்கிறேன். மீனை பற்றி விளக்குவது நல்லதல்ல. அதை பற்றி சுவைக்கும் எண்ணத்தை மாற்றுகிறாயா? அப்படியானால் செய்ய மாட்டேன். சரியா? என் மனது ஒரு காட்சி பொம்மையா? நான் விரும்பவில்லை. ஏன் இல்லையா? ஏனால் எனக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் நான் கோழை இல்லை. நான் மீண்டும் முயற்சிக்கிறேன். அலெக்ஸ் போக மாட்டான். உங்களுக்கு ஒத்துழைப்பை முடிக்க உதவுகிறேன். அவர் என்னை பழக அழைக்கவில்லை. சரி, இப்போது உன் முறை. இதிலிருந்து நான் தப்பிக்க முடியவில்லை. பிறகு பார்க்கலாம். நீ ஏன் அதை செய்தாய் ஜூலி? அது அருவருப்பானது. இல்லை, நீ சரியா? என்ன? காலை வணக்கம், நான்சி மற்றும் பிரிட்னி. நீங்கள் எப்படி தூங்கினீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் கூண்டுகளில் ஏன் இருக்கிறீர்கள்? மேலும் சுவரில் உள்ள இந்த விசித்திரமான பொத்தான்கள் என்ன? ஓ, மற்றவரும் யார்? மிஸ்டர் கிளவுன், இங்கிருந்து எப்படி வெளியேறுவது என்று பெண்களுக்கு சொல்ல முடியுமா? அவர் பிரிட்னியை ஒரு பொத்தானை அழுத்த சொல்லி இருக்கிறார் போல. சரி, வேற வழி இல்லை. முயற்சி செய்யலாம். வாவ், அது என்ன? நுடல்லா நல்லதாகவே இருக்கிறது. வாவ், நீங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய நுடல்லா வாலிய பார்த்ததுண்டா? வாவ், மிஸ்டர் கிளவுன் கூட தன்னை தடுத்துக் கொள்ள முடியவில்லை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது ஓ மை காட், அவர் என்ன செய்கிறார்? கவனமாக இரு பிரிட்னி. ஓ இல்ல, அவள் முழுவதும் நுடல்லாவால் மூடப்பட்டு விட்டாள். ஆனால் அது உண்மையில் அவ்வளவு மோசமா? சாக்லேட் பார்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். மேலும் அது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. சிரிக்காத நான்சி. நீங்க என்ன ஆக போகிறீர்கள் என்பதை பார்க்கலாம். நீங்கள். நான் இப்போது சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். வணக்கம். சரி, சரி பிரிட்னி. நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லலாம். அதனால் நாங்கள் நான்சியின் அதிர்ஷ்டம் எவ்வளவு என்பதை கண்டுபிடிப்போம். சரி நான்சி, பார்க்கலாம். ஒரு வானவில். அதுக்கு என்ன அர்த்தம் மிஸ்டர் கிளவுன்? ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. வானிலை முன்னறிவிப்பாளர்கள் வானவில் மழையை வாக்குறுதி அளித்தனர் போல. கவனமாக இரு நான்சி. வாவ், நான்சி இப்போது முழுவதும் வண்ணத்தில் மூழ்கி இருக்கிறார். அவள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறார். அது போல் இருக்கிறது. மிஸ்டர் கிளவுன் நிறங்களை விட்டு வைக்க மாட்டார். ஆம், இப்போது நான்சி ஒரு குளத்தில் விழுந்தது போல் இருக்கிறார். ஓ காத்திரு, கவனமாக இரு. பிரிட்னி, நீ 2 பொத்தான்களை ஒரே நேரத்தில் அழுத்தியதாக தெரிகிறது. இப்போது என்ன நடக்கும்? நாமே தெரிந்து கொள்வோம். தேன், எவ்வளவு பெரிய பீப்பாய். இனிய சுவையான சிகரெட்டுகள். கவனமாக இரு. வாவ், அருகில் தேனீக்கள் இல்லை என்று நம்புகிறேன். பாருங்கள் எவ்வளவு தேன் பிரிட்னி மீது ஊற்றப்பட்டுள்ளது. இந்த சேன்மழை எப்போது முடியும்? யம் 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 யம். அடுத்தது என்ன? இறகுகளா? ஓ இல்லை, இறகுகள் சுவையானவை அல்ல. அவை ஒட்டிய தோலுக்கு ஒட்டிக்கொள்ளும். ஏழை பிரிட்னி, நீ ஒரு பறக்கும் கோழி. பிரிட்னி, நான் நான்சி இருந்தால் நான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன். ஏனெனில் அடுத்தது அவள்தான். சரி, நான் பொத்தானை தேர்வு செய்கிறேன். நான்சி, பார்ப்போம். ஆப்ஸ், நான் சொன்னதுதான் இதுதான். மகிழ்ச்சியாக இருக்க இது மிகவும் விரைவாக இருந்தது. இந்த பெரிய பச்சை சளிய பாருங்கள். எப்படி நீள்கிறது. மன்னிக்கவும் நான்சி, ஆனால் நீ சளியில் நீந்த வேண்டியிருக்கும். ஓ, அது எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. ஓ மை காட், சுவாசிக்க மறக்காத நான்சி. அப்படியே? ஆமாம், அதுதான் துரதிர்ஷ்டம். சரி பிரிட்னி, உன் அதிர்ஷ்டத்தை நீயும் முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. அப்படி என்றால் இறகுகளை தவிர இந்த முறை அவளை என்ன காத்திருக்கிறது? காத்திருங்கள், அது கிளிட்டரா? என்ன அழகு, எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. நீல சீக்வின்களின் மழையை யார் ஆர்டர் செய்தார்? கண்டிப்பாக நான் அல்ல. ஓ, ஆரோக்கியமாக இரு பிரிட்னி. ஹே, அந்த கண்ணாடி துகள்கள் உன்னிடம் மோசமாக தெரியவில்லை இல்லையா? வாவ் வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் நீல கண்ணாடி துகள்களை அடிக்கடி அணிய வேண்டும் என்று நினைக்கிறேன். அது எனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சரி சரி, உன்னை பாராட்டிக்கொள். அது போதும். விளையாட ஆரம்பிக்க நேரம். பொத்தானை அழுத்து நான்சி. சரி, பார்ப்போம். ஓ வாவ், இது ஒரு வெடிக்கும் கிராம. இது உன் வாயில் மிகச் சிறப்பாக வெடிக்கிறது. சரி நான்சி, உன் வாயை அகலமாக திற. இது இப்போது குளிர்ச்சியாக இருக்கும்.
அரி என்றால் ஆமாம், நான்சி தன் மீது சுவையான ஏதோ ஒன்று பொழிகிறது என்பதை உணர்ந்து விட்டாள். எவ்வளவு குளிர்! ஓ, பிரிட்னி கூட கொஞ்சம் விரும்புகிறாள் போல. என்ன? ஹே ஹே, அது நியாயமில்லை. பிரின்சியோன்ஸ் பிரிட்னி சலிசாஸ் இவர் சுவையனவர் பொழுது நான்சியின் திட்டங்களில் இல்லை செவிஷாக வெடிக்கின்றாமல் முடிந்து விட்டது போல. அடுத்த சவாலுக்கு செல்ல நேரம். இப்போது ஒன்முறை பிரிட்னி, யாருக்கு தெரியும், அவளும் ஏதாவது சுவையானதை பெறலாம். ஓப்ஸ், ஆம், தச்சமாக மொன்ட்ரியாட்ரியன்ஸ் பூனைகளுக்கு, ஆனால் மனிதர்களுக்கு அல்ல. எவ்வளவு பூனை உணவு இருக்கிறது பாருங்கள். இது 100 பூனைகளுக்கு போதுமானது, அல்லது ஒரு பிரிட்னிக்கு இல்ல. ஆஃபக், அது அருவருப்பாக இருக்கிறது. மிகவும் தனித்துவமான வாசனை. ஆம், உண்மையில் குறைந்தது பேக்கேஜிங் முடிஞ்சது நல்லது. நான்சி, தூங்காதே. என்ன? விரைவாக பொத்தானை அழுத்து. உங்கள் எதிர்பார்ப்பு ஒரு முட்டை. அருவருப்பு. சரி, மிஸ்டர் கிளவன் ஆச்சரியங்களால் நிறைந்தவர். இந்த பெரிய முட்டை கூடை பாருங்கள். இது எல்லாம் நான்சியின் மீது சிந்த போகிறதா? ஐயோ, vermachere. Definitely house renew. நீரும் அசௌகரியமய. ஐயோ, எவ்வளவு முட்டைகள்! ஒரு முட்டை நான்சியின் வாயில் நேராக மோதியது போல தெரிகிறது. ஓ, பிரிட்னியின் நண்பரை இவ்வளவு சிரிக்க கூடாது போல இருக்கிறது. ஒரு துல்லியமான தாக்கம். ஓ இல்லை, பிரிட்னி தவறுதலாக பல பொத்தான்களை அழுத்திவிட்டார். இப்போது என்ன நடக்கப் போகிறது நாமே காண்போம். வாவ், கோலா நல்லதாக இருக்கிறது. கோலாவை யார் விரும்ப மாட்டார்கள், குறிப்பாக அதுக்கு பெருமளவு இருக்கும்போது. சரி, மிஸ்டர் கிளவன், பிரிட்னிக்கு இந்த குளிர்ச்சியான பானத்தை கொடுக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், பிரிட்னி மீது மிகவும் ஊற்றப்படுகிறது. என்ன ஊற்றப்படுகிறது என்று அவள் உணர்ந்து விட்டாள் போல் இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இனிப்பு சோடாவால் பிரிட்னி இப்போது முழுவதும் நாற்றமடிக்கிறாள், ஆனால் அது நிச்சயமாக மதிப்புள்ளது. நிறுத்து. அது என்ன மாவு? ஒரு முழு வாளி மாவு. கவனமாக இரு பிரிட்னி, உன் வாயை மூடிக்கொள். இது அப்படி ருசியாக இல்லை. ஓ, தயவு செய்து. ஓ, இந்த மாவு மழையை பாருங்கள். ஓ மை காட்! ஓ, பாவம் பிரிட்னி. ஆமாம், கோக் மழை மிகவும் நன்றாக இருந்தது இல்லையா? சரி, கவலைப்படாதே. அடுத்த முறை உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். நான்சி, இது உன் முறை. ஓப்ஸ், முடி 2 பொத்தான்கள். இந்த முறை எதை எதிர்பார்க்கிறோம்? வாவ், நீங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய கிரீம் பார் பார்த்ததுண்டா? ஒரு வூப்பர்ல எவ்வளவு கிரீம் அடங்கும்? போகலாம். வாவ், எவ்வளவு கிரீம்! ஓ மை காட், நான்சி இன்னும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று உணரவில்லை. ஹே, இந்த ஜார் ஒருபோதும் காலியாகுமா? நான்சி முழுவதும் கிரீமில் மூடப்பட்டுள்ளார். சரி, அதுவே எல்லாமா? ஓ இல்ல, திருக்கிழவனுக்கு, நம்முடைய ஹீரோவுக்கு இன்னொரு பரிசு உள்ளது. இனிப்பு தூவல்கள். அப்படியே, இது விப்ட் கிரீமுடன் நன்றாக பொருந்துகிறது. சுவையாக இருக்கிறது. யம் யம், தூவல்களின் மழை. இதுதான் நான் விரும்பியது. வாவ். மழை முடிந்து விட்டது போல தெரிகிறது. நான்சி தனது இனிப்பை மனதார அனுபவிக்கலாம். ஓ, திருடன் வந்து விட்டார் போல. பிரிட்னி, அது நியாயமில்லை. நான்சிக்கு மிகவும் அதிகமான கிரீம் இருப்பதால் இழப்பை கவனிக்க மாட்டாள். பொத்தானை அழுத்த நேரம் பிரிட்னி. அப்படியா? இங்கே என்ன இருக்கிறது? வாவ், காரமான நூடுல்ஸ். என்ன பெரிய பாக்கெட்! வாவ், பிரிட்னி காரமான உணவை விரும்புவாளா என்று நம்புகிறேன். ஏனெனில் இப்போது அவள் மிகவும் காரமான மற்றும் மிகவும் சுவையான நூடுல்ஸ்களின் மலைக்காக காத்திருக்கிறாள். வாங்க போகலாம். என்ன? வாவ், இது போன்றதை நீங்க பார்த்ததுண்டா? சரி, காதுகளில் நூடுல்ஸ் சாப்பிடுவது என்ன அர்த்தம்? சரி பிரிட்னி, இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு எப்படி ருசிக்குது? அதிகமாக ஆழ்ந்து போகாத. இது எப்படியாவது மிகவும் காரமாக இருக்கும். ஓ, கவனமாக இருங்கள். திருக்குளோன், பிரிட்னி ஒரு தீயை ஆரம்பிக்க இருக்கிறார். நமக்கு அவசரமாக தண்ணீர் தேவை. அதுதான், இது அவளை குளிர்ச்சியாக்க வேண்டும். நீ நன்றாக இருக்கிறாயா பிரிட்னி? அடுத்த முறை காரமான உணவுடன் கவனமாக இரு. நான்சி, உங்களுக்கு பொத்தானை அழுத்த நேரம் வந்துவிட்டது போல் இருக்கிறது. நான்சி என்ன பெறுவார் என்பதை அறிய ஆவலாக இருக்கிறேன். வாவ், இது புதுசாக இருக்கிறது. ஒரு பட்டாசு. மிகவும் பெரியது. வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. மிஸ்டர் கிளவன் ஒரு உண்மையான கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்வது எப்படி என்று தெரியும். அடுத்தது என்ன? ஒரு நிமிடம்.
அது ஒரு சாவிதானா? ஆஃப்ஸ், நான்சி இந்த சாவியை பயன்படுத்தி கூண்டிலிருந்து வெளியேற முடியாது போலிருக்கிறது. அதுதான் நல்ல வேலை. சரி பிரிட்னி, சாவியில் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும். மூக்கை தொங்க விடாதே, உனக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வரும். க்ளோஸ் செக் திறப்போம் ஒரே நேரத்தில். வாவ், எனக்கு நீல நிற பூபா இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. உன்னிடம் என்ன இருக்கிறது? செடியுடன் லாலிபாப், அருவருக்கத்தக்கது. இது தாங்க முடியாதது. இதை தொட்டு பார்க்கணும். இல்ல குளோ, கவலைப்படாத, நீ அதை முயற்சிக்கணும். பாரு, இல்ல பூச்சி மட்டி அழுக்கானது. நான் முயற்சிப்பேன், மனசிச்சிக்கமால. வாவ், லாலிபாப் வெற்றி எனக்கு பிடிச்சிருக்கு. குளோரியா, நீ சொன்னது சரி, நான் அதை முயற்சிக்க வேண்டியது. இப்போது நீ சூப்பர், முயன்று பார்க்கலாம். நீண்டது, குளிர்ந்தது. பூபா மிகவும் சுவையாக இருக்கிறது. உஃப், ஓ, அது ஒரு கரப்பான் பூச்சி. என் வாயில் பூச்சி இருக்கிறது. இதை அகற்றுங்கள், இதை அகற்றுங்கள். ஒரு பளபளப்பான புண்டையை ஊதுவோம். இதோ போடுங்கள். க்ளோயே, மன்னிக்கவும், உன் புண்டையில் உள்ளே ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. என்ன இல்லை, உயிரோடு இருக்கும் கரப்பான் பூச்சி. அதை நான் வெளியேற்றினேன். ஆனால் இப்போது என் முகம் முழுக்க கமிழ் ஒட்டி இருக்கிறது. அது மிகவும் இரட்டிப்பு உடைமிக்கது. நான் சாடலாமா? இல்லை, எனக்கு இன்னும் வேண்டும். சரி, பரவாயில்லை, நன்றி. வா, நான் கல்லாபட்டையை திறக்கிறேன். இது ஜெல்லி கண்கள், அருமை. இன்னும் என்ன இருக்கிறது? இது நீல சர்க்கரை ஸ்பிரிங்கள். இப்போ எல்லாமே சேர்ந்து முயற்சிப்போம். சுவைக்கும் அம்புகள் தட்டில் ஊற்றி மாமிராட்டு கண்ணை தொடித்து இப்போது முயற்சிப்போம். இது ரொம்ப ருசியா உள்ளது. இது எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப இனிமையாவும் சுவையாவும் உள்ளது. எனக்கு இன்னும் வேண்டும். ஓவா, குழம்புல எதையா உள்ளதே, அத பார். இது ஜூஸ், சூப்பர். ஹே க்ளோரியா, நான் என் க்ளோச்சை திறக்கலாமா? க்ளோயி, நான் இன்னும் எதையும் முடியவில்லை. எனக்கு ஒரு மாம்பழ ஜெல்லி உள்ளது. நான் விரைவாக முடிப்பு. அப்படிதான், ஜூஸை குடிக்கவும். இனிப்பு. ஹே க்ளோயி, இப்போது உன் க்ளோச்சை திறக்கலாம். உண்மையிலா? ஹூரே, என்ன என்னிடம் இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, எனக்கு ஜூஸ் பந்துகள் இருக்கின்றன. அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் ஒன்றை முயற்சி செய்ய விரும்புகிறேன். அரைத்தவாதம், ஸ்ட்ராபெர்ரி சுவை. ஸ்ட்ராபெர்ரி சுவையோட எல்லாம் எனக்கு பிடிக்கும். ஸ்ட்ராபெர்ரிகளும் கூட எனக்கு பிடிக்கும். ஒரு குழாய் கொண்டு எல்லா ஜூஸ் வந்து உண்டு விடுவது எவ்வளவு வசதியானது என்று எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு குழாய் எனக்கு இங்கு மிகவும் உதவும் என்றா? என்ன? நான் மூச்சு திணறுகிறேன். எனக்கு உதவவும். உன்னை உதவ வேண்டும். நன்றி குளோரியா, நீ எனக்கு உயிர் காப்பாற்றினாய். க்ளோய், நான் முதல் வரிசையில தவிர்க்கலாமா? நன்றி. க்ளோஸை திறப்போம். வா, இது மெண்டோஸ். அருமை. நான் இதை விரைவில் முயற்சி செய்ய விரும்புகிறேன். இது மிகவும் சுவையாக தோன்றுகிறது. பாருங்கள், எனக்கு ஒரு மெண்டோஸ் மீசை உண்டு. ஓ க்ளோரியா, நீ மிகவும் நகைச்சுவையாய் இருக்கிறாய். மீன் உணவுக்கு முந்தானிட்டு சுவையாக உள்ளது. தர அதப்படி எரி, என்னால ஏற்று. எண்ணாம் எவ்வளவு ருசியாக உள்ளது. எனக்கு பிடித்திருக்கிறது. மேலும் எனக்கு வேணும். க்ளோரியா, நீ உன்னுடைய க்ளோச்சை திறக்கலாம். நிச்சயமா? அற்புதம். இப்போ என்னிடம் என்ன இருக்குது தெரிய போகிறது. ஓ, எனக்கு பிங்க் கோகோ கோலாவும் குழாய்களுடன் இருக்கிற ஹெல்மெட்டும் இருக்கின்றன. இதை இங்கே வைக்க தேவை. திறந்து குழாய்களை செருகவும். இப்போ நான் எல்லாம் முயற்சிக்க போகிறேன். அது மிகவும் ருசியாக இருக்கிறதே. சூப்பர். ஹே க்ளோய், நான் முயற்சி செய்யலாமா? ஏய், நான் மட்டும் குடிப்பேன். அவருடைய கோக்கில் சில மெண்டோஸை நான் வைக்கலாமானால் பின் கோக் வெடிக்கும். ஹஹா, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். குளோயின் எதிர்வினையை நான் ஏற்கனவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப சுவையா இருக்கிறது. என்ன, ஒன்று கூட சரியாக இல்லை. இல்லை, கோலா பலமான பொடிஞ்சலாக ஆரம்பித்தது. ஓஹோ, நான் கோகா கோலாவில் மூழ்கக்கூடியதாக இருந்தேன். அனைத்தும் கிடைத்தது. இது எப்படி நடந்தது? ஐயோ, இல்ல. உங்க குளோரியா, நீ தயாரா? கண்டிப்பா. எனக்கு இனிப்பு சேரிப்பழத்தின் நறுமணம் கொண்ட ஜெல் உள்ளது. அது ப்ளூபெர்ரி மாதிரி. இது பிழைச்சுட இனிப்பு மற்றும் மிக சுவையா இருக்கும். நாங்கள் அதை பிழிகிறோம். முட்டாள்தனமாக என் கையிலே நீல ஜெல் இருக்கிறது. அதுவும் சுவையாக இருக்கிறது. ஓ, இது ரொம்ப ருசியாக உள்ளது. இது மிகவும் குளிர்ச்சியான இனிப்பு. குளோய், இது என்னவற்றாக இருக்கலாம்?
சாப்பிடக்கூடிய காகிதம் என்று நினைக்கிறேன். ஜெல் மற்றும் இதை இணைக்க முயற்சிக்க வேண்டும். நான் ஒரு புன்னகை முகத்தை இங்கே வரைந்தேன். இப்போது அதை சுவைக்க முயலலாம். இது ரொம்ப சோயாக இருக்கிறது. க்ளோய், நீ உண்மை இதை முயற்சி செய்ய வேண்டும். நல்லா இருக்கு. விடிய முடியலை. உண்மையா? சரி, அதை முயற்சி செய்வோம். ஜெல் ஐ என்னோட ரோசாவர்ண உண்பதற்கு ஏற்ற காகிதத்தில் உங்கள் விரலால் நசுக்கவும். அது போதுமானது. காகிதம் மற்றும் ஜெல் மூலம் ஒரு அடுக்கு கேக் உருவாக்குவோம். இது நிறைய சுவையாக இருக்கும். மற்றொரு அடுக்கு. இப்பொழுது அது உருட்டத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன். ரொம்ப சுவையாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ளோரியா, இது இவ்வளவு நல்லதா இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. க்ளோரியா, எனக்கு காகிதம் கொஞ்சம் கேட்குங்க. ஒரு யோசனை வந்தது. நமக்குள்ள ஒரு டிக்டாக் விளையாட்டு விளையாடலாம். உண்ணக்கூடிய காகிதத்தின் மேல் நேரடியாக இனிப்பான ஜெல் உதவியுடன். வாருங்கள், யார் விளையாட்டில் வென்றாலும் எல்லாவற்றையும் சாப்பிடுவார். நல்ல யோசனை. நான் அதை விளையாட விரும்புகிறேன். நான் கண்டிப்பாக வெல்வேன். இவ்வளவு பெரிய அளவு ஜெல்லுடன் காகிதங்களை முயற்சிக்க வேண்டும். நான் எல்லாவற்றையும் இருக்கிறேன். மற்றும் ஒரு முத்தம். சமாதானம். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், நிசாரான ஒரு ட்ராப். அப்புறம் சயின்ஸ் குழந்தையுடைய உள்ள அமிலமான ஜெல் உள்ளது. அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அதே மாதிரி எப்படி பார்சகிடுங்க. பண்படி இன்னைக்கு செட் இல் மர்மலேட் இருக்கின்றன. இனிய மர்மலேட்களும் ப்ரோபான ஜெல்லும் சேர்ந்து மீண்டும் சிறப்பாக இருக்கும். ஜெல்லிகளை கேண்டு வருவான். புளிக்கும் ஜெலை அழுத்தி விடுங்கள். ஆமாம், இப்போது இது செய்ய முயற்சிக்கலாம். ஆமாம், புளிப்பு ஆனால் ருசியானது. க்ளோரியா, நீயும் உன் துணியை திறக்கலாம். உண்மையா? திறப்போம். ஓ, அது நான் கண்டிப்பா சுவையாக இருப்பேன். அதை விரைவில் முயற்சி செய்ய வேண்டும். அதை கூடியவுடன் திற. ஓ, அதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அட்டகாசம். க்ளோவை பற்றி ஒரு நல்ல அட்டகாசமான கனவு தோன்றியது. அவருடைய பர்பரிசியிலே கொஞ்சம் புளிக்கும் ஜெல் பிழிகிறேன். புளிக்கும் ஜெல்லுக்கு அவருடைய எதிர்வினையை பார்க்கலாம். அதற்கு பிறகு அவருடைய முகத்தை காண முடிகிறது. என்ன ஒரு இனிமையான பர்பரி. ஓஹோ, எவ்வளவு புளிக்கிறது. ஆனால் இது உண்மையில ருசி. குளோய், அது நீ ஹாவுமா? ஆம், நான் கொஞ்சம் புளிக்கும் ஜெல் பிழித்தேன். நீங்கள் சாகிறீங்களா? குளோசியர் டீம்ஸில் ஸ்டாக்ஸை போடாங்க அப்படின்றத முடிவு செய்யலாம். நான் ஜெயித்தேன். நான் ஃபைல்ஸ் திறக்கிறேன். அப்போ எதிர்பாராத ஒன்று, இங்கே ஒரு கழிப்பறை இருக்கிறது. ஓ, என்று சூப்பர் சப்ஸஸ் பார்க்கலாம். இந்த சூப்பர் சப்ஸை இந்த நீல பொடியில வைப்போமே. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம். இருக்குது, கொஞ்சம் புளிப்பா இருக்குது. அத்தகைய ஒன்று. க்ளோயி, நீங்க உங்க க்ளோஸ் திறக்கலாம். ஹரே, என்கிட்ட என்ன இருக்குது என்று பார்க்கலாம். ஓ, அது லாலிபாப் மோதிரம். அற்புதம். இதை பல காலமாக முயற்சிக்க விரும்பி இருந்தேன். இது எனக்கு ஏற்றதாகவும் இருக்குது. அத்தோட ஒரு புளிக்கும் ஜெல் கூட இருக்கிறது. இது ஒன்று சேர்ந்து முயற்சிக்க விரும்புகிறோம். புளிக்கும் ஜெல்லை லாலிபாப்பில் போட்டுவிடு. அது போதும். தற்போது நமக்கு எல்லாவற்றையும் முயற்சி செய்க. எனக்கும் ஒரு ருசியானது இருக்கிறது. உண்மையாவா குலாக்? எனது கூட மிகவும் சுவையாக இருக்கிறது. யோசனை நாம் மாற்றிக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு புளிப்பு பொடியை தருகிறேன். நீங்கள் எனக்கு உங்கள் ஜெல்லை கொடுங்கள். பரவாயில்லை எனில் சரி, அதை முயற்சிப்போம். உங்கள் புளிப்பு பொடியை முயற்சிக்க நான் ஆர்வமாக இருக்கிறேன். சூப்பர். எனது லாலிபாப்பை பொடியில் நனைத்து விடுங்கள். புளிப்பு. இப்போது எனது லாலிபாப்புடன் உங்களுடைய ஜெல் முயற்சித்து பாருங்கள். ஓ, இது சுவையது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. இது புளிப்பு 2. இளஞ்சிவப்பு, நீல உணவு இரண்டும் சுவையானவை. மிகவும் விசித்திரம். வாஜ், அருமை. நாங்கள் ஒரு சவாலில் இருக்கிறோம். டெப்ஸ் மற்றும் க்ளோஸ் முதலில் திறக்கிறோம். ஓ, இது ஒரு இளஞ்சிவப்பு கரடி. அது என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீ வீடா என்ன செய்ற? நான் அதை துண்டாக வெட்டுகிறேன். அருமை, முடிஞ்சது. அரே, எனக்கு ஒரு சுவாசம் கொடு. ஒரு துண்டு. முடியாது. கற்பனை பண்ணிக்கொள்று. சரி, நான் என் கிளாஷை திறக்கிறேன். இது பிங்க் நூடுல்ஸ். அது ரொம்ப சுவையானது. எனக்கு சிறந்த சாப்பாட்டு குச்சிகளும் உள்ளன. வாங்க சாப்பிடலாம். ருசிகரமாக இருக்கிறது.
எவ்வளவு மனிதத்தனமாக உண்கிறாள். இல்ல அட அதனது மிளகா? இல்லை 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 இல்லை, அதை நம்ப முடியாது. நிறைய மிளகாய் இருக்கிறது. இது மிகவும் சூடாக இருக்கிறது. நான் தீயில் இருக்கிறேன். ஓ இல்லை இல்லை, நாங்கள் உடனே நிலைமையை காப்பாற்ற வேண்டும். இல்லையெனில் அவளிடத்தை எரித்து விடுவாள். வாங்க, இங்கு என்ன நடந்தது? என் கரடி எப்படி ஆயிருக்கு? அது ஒரு மிகவும் மோசமான நீர் தொட்டி போன்ற தேயிலை பாத்திரமாக மாறிவிட்டது. மன்னிக்கவும், நான் விரும்பவில்லை. ஜெப்ஸ் முதலில் திறந்தார். ஓ இல்லை 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 இல்லை, அவை பயங்கரமான உருளைகள். நான் இன்னும் அதிர்ஷ்டமில்லாதவராக இருக்கிறேன். இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது என பார்ப்போம். அது அருமை. இதை பார் மற்றும் மணமுடி. நீ என்ன நினைக்கிற? இப்பயாவது அற்புதமான சுவையை அனுபவி. அட, நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமா லிலி? தயவு செய்து கொஞ்சம் சாப்பிடுறேன். என்ன? இல்ல, நிச்சயமாக இல்ல. போய் உன் கூட்டல்களை சாப்பிட்டு வா. இல்ல, அந்த கேவலமான புழுக்கள் வேண்டாம். ஸ்பூனை பிடி. வீடா, சாப்பிடு. அவை எவ்வளவு அருவருப்பாக உள்ளன. ஓ இல்ல, எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மோசமாக உள்ளது. உண்மையாக சொன்னால் உங்களை பார்த்து அவ்வளவாக துன்பமாகவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை உண்டு. பந்துகளை பாலில் சேர்த்தால் அதன் சுவை அதிகரிக்கும் என நினைக்கிறேன். வாவ், என்ன அற்புதமான யோசனை லில்லி. இது மிக மிக சுவையானது. சிறிதளவுதான் ருசிக்க வேண்டுமாக இருந்தது. தயவு செய்து, நான் உன்னிடம் சொன்னேன் இல்லை. ஆஹா, நீ ஹீலி கொடூரமானவன். ஆனா எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உன் புழுக்களுடன் கூடிய காக்டெயில் பிடிக்குமா என பாருங்கள். அவளின் வெளிப்பாட்டை காத்திருக்க முடியாது. என்ன ஒரு அசம்பாவிதமான ருசி. என்ன புழுக்கள்? இது எப்படி இங்க வந்தது? இத பார்ப்போம் விதா. உன் புழுக்களை திரும்ப எடு. இல்லை, அதை செய்யாதே லில்லி. அப்பா, என்ன ஒரு கனவு காட்சியாம். மேயாசமான புழுக்கள். இதையே நீ தகுதியானவன். விதா, உன் கலையாய் களை. இது எவ்வளவு அருவருப்பானது. தயாரா? ஆம். டெப்ஸ் முதலில் ஓபனிங் செய்தார். ஓ, இது அற்புதமாக உள்ளது. உள்ள ஏதோ ஒன்று இருக்கிறது. வாவ், எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது. நான் என்னுடைய சிறிய லாலிபாபை இதில் வைப்பேன். ரொம்ப அழகா இருக்குது. நான் இதை விரும்புகிறேன். லில்லி, நீ ஒரு சுட்டி மகள் பையன் மாதிரியே இருக்கின்றாய். நீ உன் க்ளோஸ திறக்கணும். வீடா, நான் ஹப்பா பப்பா வாங்கினேன். நான் உலகத்தில் மிகவும் ருசியான பப்ளிக் கம்மை சாப்பிட போகிறேன். இது மிகவும் நீண்டது. வீடாவின் கம்மின் இறுதியில் என்ன இருக்கிறது? மிகவும் நல்லது. என்ன? அது என்ன? இங்கு இப்போது போகிறோம். ஏமா போச்சு? மன்னிக்கவும் லிலி, நான் அதை நினைக்கவில்லை. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரு நல்லதை கொடு. அதுவே ஹூம் ஹூம். ஆம், இப்படி. இனி வேண்டாம் குழந்தை. கல், காகிதம், கத்தி. 1 2 3. நான் வென்றேன். பிங்க் பாண்டா, இது எவ்வளவு குளிர்ச்சியாக உள்ளது. இது ஒன்றை பாருங்கள். என்னிடம் என்ன அழகிய கண்ணாடிகள் உள்ளன. அற்புதம். இதை முயற்சிப்போம். பாண்டா என்னுடைய கண்ணாடிகளின் வழியாக ஓடுகிறது. வீடா, நான் அதை முயற்சி செய்யலாமா? இல்லையே. உன் கிளாஷை திறந்து பாரு. ஆகா, அது ஒரு நண்டு. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் எனக்கு ஒரு ஐடியா வந்துவிட்டது. வாருங்கள் நண்டு, எனக்கு உதவுங்கள். தயாரா? பழு போ. அது பிரமாதமாக இருந்தது. ஏய், என்னது? நாங்கள் எப்படித்தான் பாண்டா முடிந்து விட்டது? நீ என்ன செய்தாய் லில்லி? அதை நினைவில் வைக்கிறேன். இப்போது உன் நடுக்கை சாப்பிடு. அவன் என் மூக்கை மிதித்தான். அஃப்கா, நான்
யோசிக்க வேண்டும். நான் யோசிக்க வேண்டும். ஓ, நான் சிலதை தயாரித்திருக்கிறேன். ஏதோ அதைத்தான் செய்கிறாளா? அது உனக்கு உதவாதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் என்ன வச்சிருக்கிறேன் பாருங்க. லில்லி, அதுவும் பிளாஸ்டிக் தான். மற்றும் இது இல்ல லில்லி, அது இல்ல. ஓ, இது உண்மையாகவே வலிக்கிறது. சரி, என்ன என்னை உதவுவதற்கு வேறு ஏதாவது உள்ளது? ஆஹா உண்மையான சமையல். சரி, நம்ம போய் நண்டு வேட்டையாடலாம். ஏ தியோ ஆமா நன்றாக. என்ன நடக்குதோ பார்க்கலாம். வாவ் நீங்களும் உங்களுக்கு தெரியும். ஹோம் அஃப். இது விசித்திரமாக தோன்றுகிறது. ஹம் ஹம் ஹம். அட, ஆனால் இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. எப்படி உங்களுக்கு என்ன இது? வேண்டுமா? இல்ல அஃப், இது வேண்டாம். நன்றி. நீ முதலில் என்னை தேர்ந்தெடுக்கவும். யோ, அது மிகவும் அழகானது. ஆனால் எப்படி நான் ஒரு இனிப்பு கொண்டு வருவது? ஹே ஹே நீ ஒரு நாணயத்தை அதில் போட வேண்டும் லிலி. அப்படியே நிர்வாகம். என் கைவைப்பையில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். இல்ல, இது காலியாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இப்பற்றி யோசிக்க வேண்டும். ஆனால் நான் எனது பெரிய சூப்பாவை அனுபவிக்க போகிறேன். என்னடா ஏன் என்ன? அதுல என்ன உள்ளது? ஓ மை பாண்டகோ, இது இருக்க முடியாது. அதுல இன்னும் நிறைய லாலிபாப் உள்ளது. உனக்கு லாலிபாப் வேணுமா லில்லி? உனக்கு ஆசை. அதை செய்யாமல் வைத்துக்கொள். எவ்வளவு சுவையானது. என்ன அவள் அதை முழுவதும் சாப்பிட விரும்புகிறாளா? ஓ, அது மிகவும் சிறந்தது. நீங்கள் அவற்றை மீண்டும் எவ்வாறு வெளியே பெறுகிறீர்கள்? நான் உதவுகிறேன். ஆஹா ஆம், நான் அதை செய்தேன். ஓஃப் ஐயோ, மனிதரே எனது சொந்த சுபாவை தடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போது என்ன இருக்கிறது? நாணயங்கள். அருமை, அதுதான் எனக்கு தேவையானது. ஏய், கை நிறுத்து. அது எனது. ஆனால் நான் தருவேன் எனது நாணயங்களை. நீ என் மேற்கு சரக்குகளை தருவானால் சரி. சரி, அப்படின்னா எடுத்து வை. சிறப்பு. போவேயாம். நான் இறுதியாக இந்த அழகான இளஞ்சிவப்பு பந்துகளை முயற்சிக்க போகிறேன். இதுவும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஹே நான் நிறுத்த முடியவில்லை. ஏய், அவள் அதையெல்லாம் சாப்பிட போகிறாள். மன்னிக்கவும், எனக்கு கவனிக்கவில்லை. அவ்வாறே லில்லி, எனக்கு அது நினைவிருக்கிறது. வாவ், என்ன ஒரு பெரிய குமிழ். என்னது? என் இனிய பழிவாங்குதலோடே போச்சு. ஓ இல்லை, என்ன செய்தாய்? நீ என்னுடன் பகிர்ந்து கொண்டதில்லை. எங்கள் சவால்களை பிறகு பிடித்திருந்த காண வேண்டும். நான் முதலில் தட்டுப்பிள்ளை திறக்க விரும்புகிறேன். சரி, வா. அதற்குள் தர்பூஷணி துண்டுகளா? அவை உண்மையாகவே நல்ல சப்பியது போல் தெரிகிறது. மிலா, நீ இப்போ திற முடியாது. அவைகள் உயிர் புழுக்கள். ஜூலி, பாருங்கள், அவை அசைந்து கொண்டிருக்கின்றன. அது ரொம்ப வாயில வைக்க முடியும் அப்படின்னு எனக்கு புரியல. எனக்கும் அதேதான். ஆனாலும் அதை இப்படி தெரிஞ்சு கொள்ளணும் போல் இருக்குது. இல்லதல்ல, நான் எந்த அபாயத்தையும் எடுத்துக்கொள்ள. அது நீ எவ்வளவு நல்லவளாக இருக்கிறாய் ஜூலி. என்ன கொடுமை. என்ன விஷயம்? இது நான் எந்த நேரமும் உணவு செய்யும் மிக மோசமான விஷயம் என்று நினைக்கிறேன். சாக்லேட் கொஞ்சம் நிம்மதி அளிக்கலாம். உண்மையில அதுதான் எனக்கு பிடிக்காது என்று நம்புகிறேன். ஆனால் இதை விட்டு தப்பிக்க முடியாது. சரி, அதனை முயற்சிக்க வேண்டியிருந்தது. அந்த வார்த்தைகள் எனது நீர் குடிக்கும் இடத்துல இருக்கும் லாமாவை போல நீ இருக்கிற. தர்பூசணி ஸ்மூத்தி நீங்களும் சுவைங்களேன். இந்த ருசியான பானத்திற்கு சாக்லேட் சிறப்பான ஒரு சேர்க்கையாக இருக்கும் என நான் நிச்சயம் கூறுகிறேன். மேலும் நிறங்களும் மிகவும் அழகாக சொருகின்றன. அது இனிமையாக இருந்தது. அவள் எனக்கு அழைத்தாள். அந்த மகிழ்ச்சியை கைவிட முடியாது. நீங்கள் அதிர்ஷ்டசாலி. சாக்லேட் பூசப்பட்ட ஒன்றை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் 2 வைத்திருக்கிறீர்கள். எனக்கு ஒரு துண்டு தாருங்கள். நன்றி ஜூலி. கடிக்கு இதோ இன்னொரு உங்களுக்காக. உங்களுக்கு சுத்தமாக ஏறாயிட்டா? எனக்கு மட்டும் சாப்பிட்டுடேன். இது நம்ப முடியாத அளவிற்கு ருசிகரமாக உள்ளது. நான் ஏன் பகிர வேண்டும்? ஆனால் நீங்கள் ஒன்றையும் வீண் செய்ய முடியாது என்று நான் நினைத்தேன். என்னை கண்டிப்பாக புழுக்களை சாப்பிட வேண்டியிருக்கும். நம்மிடமிருந்து விடுபட்டது முடியாது என்பார்கள். அவை மிகவும் அருவருப்பானது. அவற்றை தாங்க முடியவில்லை. பிலிப், வெளியே பாரு, ஏதும் நடக்குது. ஆஹா, எனக்கு என் குட்டிக்கிரி பூச்சிகள் முழுக்க சாக்லேட் நிறமாக மாறிவிட்டன போல் இருக்கிறது.
நான் அவற்றை சுவைக்கப் போகிறேன். அற்புதம், அது நன்றாயிருக்கு. எனக்கு குதூகலமாக ஆற்றல் வந்தது. நீ என்ன கருதி இருக்கிறாய் மில்லா? நான் இந்த மந்திரத்தை மீள மாற்ற முடியும். முடிந்தது. எனக்கு அது அவகாடோன்னு நினைக்கிறேன். அது மிக அழகாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சுள்ளது. இப்போது நீ ஒரு செய்யும் மூலிகை கலம் முடியாது, அது உண்ணப்படாதது. ஒரு தந்திரம் இருக்கிறதா? ஜூலியூட் இடத்துக்கு போகிறார். ஓ மை காஷ். எனவே மிகவும் நன்றி. மெய்யாகவே அது நீங்கள் அறக்கூடாதது. எல்லாம் துயரமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஒரு வேலையை தொடங்குவது நல்லது. மிலா, நம்ம என்ன சொல்லுவோம்? நீனியூட். எனக்குள் ஒரு ஜீனியஸ் நீங்கள் அவகாடோவும் டோஸ்டும் அழைக்கிறீர்களா? அப்பொழுது மேலும் சாக்லேட்டை எளிதாக பெற முடியும். நான் மூடியை எடுக்க மறந்துட்டேன். அதுவா? அதை முயற்சி செய்யலாம். நான் சரியாக இருந்தேன். சாக்லேட்டை சாப்பிடுவது மிகவும் எளிது. இது காணுங்கள், இது அசைவது போல உள்ளது. இதை பருக கோபமாக இருக்கிறேன். நான் ஒரு பெரிய கரண்டியை எடுப்பேன். இது சரியாகவே உள்ளது. இப்போது பித்தங்களையும் சாக்லேட்டையும் முடிந்து ஒரே மாதிரியான சேப்பை செய்வது. இது குழப்பமாக தெரியக்கூடும், ஆனால் நான் சற்றும் மனம் பதைக்கவில்லை. இல்லை என்றால் சரி, முற்றிலும் அது ஒரு இலவச சார்ந்தே. எனக்கு அவர்களை விட இருக்கு. ஜூலியன், எனக்கு ஒரு எண்ணம் வந்துள்ளது. நீ அதிகம் சாக்லேட் வைக்க மற்றும் இலவச பால் பெட்டி. அது புரட்சி செய்யும். நான் அதை உடனே புரியவில்லையே. ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. பசலி பழத்தை விட கூடுதல் அருமை. இந்த முறை எனக்கு நிஜமாகவே அதிர்ஷ்டம் அமைந்தது. வாங்க அங்கே ஏறுங்கள். அம்மா, நான் அந்த வளைவை முயற்சி செய்ய விரும்பவில்லை. இங்கு சாக்லேட் உதவாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இது உண்மையில் பிடிக்கல. குக்கி துண்டு மட்டுமே. இது எளிதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அம்மா, எனக்கு பயமா இருக்குது. பூமியில் ஒரு வெறுக்கத்தக்க ஏதோ என் பற்கள். வாவ், ஒரு அவகாடோ எலும்பு. எனக்கு அதை நம்புங்கள். அதை சரி அம்மா, நான் இதை நிலத்தில நட்டு. இதனால ருசியான பழங்கள் வளரும். முக்கியம் என்னென்னால் சோலையை சரியாக சாக்லேட்டால நீர்ப்பூச்சி செய்ய வேண்டும். நான் என் யோசனை மீது நம்பிக்கை வைக்கிறேன். இது வேலை செய்ய வேண்டும். ஏனெனில் நான் மிகவும் முயற்சி செய்கிறேன். எனக்கு நிச்சயம் இல்லையடா. உன் திட்டம் சுரத்து. இது மிகவும் வினோதமாக தெரிகிறது. பாருங்கள், ஏதோ நடக்கிறது. நான் செய்திருக்கலாம். விசிங்கரைக்க மட்பாண்டத்தில் மரம் உருகிறது. எனக்கு நம்ப மாட்டேனே. அது சாத்தியமா? நீங்கள் பார்க்கிறீர்களே, எப்போதும் விடாமுயற்சி செய்தால் எல்லாமே சரியாகும். அந்த சாக்லேட் அவகாடோக்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். நான் அவற்றை பார்த்து ருசிக்க விரும்புகிறேன். கவலைப்படாதே மிலா, நான் உனக்கு ஒரு பயணத்தை வழங்குவேன். ஏனெனில் இந்த இரத்தம் உன் எலும்பிலிருந்து வந்தது. அதுவுக்குமின்றி நாங்கள் வேலை செய்ய முடியாது. நன்றி. ஓ, ருசியானது. முதலில் திறப்பது எனது செவி. அரியாய், ஒரு லாலிபாப். ஆனால் அதன் உள்ளே என்ன உள்ளது? ஓ இல்லை, அது காய்ந்த மிளகாய் போல உள்ளது. என்னால எதிர்பாராத அதிர்ச்சி. என்ன என்ன? அது போலதான் தோணுகிறது. அனைத்தும் குளிர்ந்துள்ளது. இதை சுவையுங்கள். நல்லது. நான் விரும்புகிறேன். அவன் சாக்லேட் சாப்பிட்டாலும் அது இருக்கு. என்ன வீரம்! நீயே சென்று பார்க்க வேண்டும். எனக்கு அதை செய்யும் வாய்ப்பு கிடைத்திருப்பதால் நீ அசந்து போவதில்லை என்பதில் எனக்கு நிச்சயம். அங்கு பொருட்கள் தட்டில் கலக்கப்பட்டுள்ளன. கலவை மிகவும் அடர்த்தியாகிவிட்டது. எனக்கு இது பிடிக்கும். அதனால் சுவை இனி செறிவானதாக உள்ளது. அருமை. அந்த கவுன் அழகாக பரவுகிறது. என் நாக்கு நீளமாக இருக்கிறது. நான் புரளக்கூடிய என்னை வஞ்சித்துக் கொண்டேன். நான் அதை இனிப்புகளாக சாப்பிட வேண்டியிருக்கும். மருத்துவ லாலிபா அருண் கிராமல் சுவையாக உள்ளது. வாங்க தொடரலாம். நீ விரைவாக அழகாக இருக்கிறாய். எமி, நீ கொடுமையாக நடந்து கொள்ளலாம். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாதே மிலா. நான் அதை எனக்கே தெரிந்து கொள்வேன். லாலிபாப் ஒரு சாதாரண காண்டி கொண்டு. நான் இதை ஏதாவது சாப்பிட்டேனா? ஓ இல்லை, மிளகாய் குறித்து முற்றிலும் மறந்து போய்விட்டேன். என் வாயில் மிளகுத்தூள் போடப்பட்டு விட்டது. இது ஒரு தீ பிடிக்க போகிறது. எனக்கு உடனே தண்ணீர் வேண்டும். கவலைப்படாதே ஜூலி, நீ எப்போதுமே என்னை கேள்வதில்லை. உனக்கு தானே தெரியும், உன்னை நான் காப்பாற்ற வேண்டியிருந்தது. சொல்றேன், நாம இந்த தீயை அணைக்கிறோம். வா, உன் வாயை திற. நீ என்ன செய்கிறாய் மிலா? சாத்தியமில்லை என்று நினைக்கிறேனே. இல்லை, முன்னேறு. இது எனக்கு நல்லதாக உணர வைக்கிறது. எனது திட்டம் விளங்கியது என்று நினைக்கிறேன். நீ இப்போது தீப்பிடித்து விட்டு விட்டாய். ஓ நன்றி.
எதை என்று ஆச்சரியப்படுகின்றேன். இந்த முறை மூடியை கொடுக்க முயற்சி செய்கிறேன். அதனால் நான் அவற்றை நேசிக்கிறேன். நான் இப்போது அதை திறக்கிறேன். அது பேய் இருந்திருக்க முடியாது. அது ஒரு வெட்டுக்கிளி. ஏன் எனக்கு எப்போதும் பூச்சிகள் கிடைக்கின்றன? நான் அவற்றால் பயப்படுகிறேன். அவற்றை தொடுவதற்கும் கூட பயப்படுகிறேன். உனக்கு ஒரு ஜடுகட்டி அல்லது கண்ணாடி வேண்டும் பெல்லா? அதில் எதுவும் நகைச்சுவை இல்லை. சுற்றி பார்க்கிறதற்கு பதிலாக நீ உன் ரோல்களை சாப்பிடுவது நல்லது. இதுதான் எனக்கும் ஒரே நிலை. சாக்லேட் தூவியவுடன் அது தயார். எனக்கு அந்த நிறுவனத்தை விரும்ப வேண்டும் என்று ஆனால் அது இல்லை. ஆனால் இன்னும் அது ஒரு ஆபத்தை விடுகிறது. பூரிப்புகளை என்ன செய்யும்? எனக்கு அதில் ஒரு ருசி கிடைக்கவில்லை. இப்போது எனக்கு அதுவே ருசிக்கிறது என்று உணர்கிறேன். இப்போது பிறகு தடவாமல் இருக்க எந்த அர்த்தமும் இல்லை. சாக்லேட் பரப்பிய காட்டிராணி முத்துக்கள். இப்போது அது உண்மையிலேயே என் விருப்ப உணவுகளில் ஒன்றாகிவிட்டது. நான் இதன் சுவையை கூட கற்பனை செய்ய முடியவில்லை. முயற்சிக்க கூட வேண்டாம். அவ்வளவு அருமையான உணவை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் அதை பெரிய பசியுடன் உண்கிறீர்கள். அது ஒரு நல்ல குறி. நிச்சயமாக நான் மீண்டும் சேர்க்க அனுமதிக்கலாம். நான் பகுதியை மிகவும் சிறியதாக நினைத்தேன். இப்போது உங்களின் முறை. நிலா, ஏன் நினைவூட்டினாய்? நான் சாக போகிறேனா அல்லது போராடவா? பிரம்பை எடு. இதனால் உனக்கு இளங்கால் ஆகக்கூடும். எனக்கு அப்படி என்று தோன்றவில்லை. இருந்தாலும் நன்றி. நாம் நமது செயல்பாட்டை ஒருங்கிணைக்க வேண்டியது மிகுதல். அந்த செட்டுக்கீடை ஏதாவது செய்வதற்கு முன்பாக சாக்லேட் மூடினுக்குள்ள செல். சீக்கிரம் சீக்கிரம் நண்பர்கள், இதை மூட வேண்டும். நான் மிகவும் பயந்து விட்டேன். நான் மிக இழுத்து கஷ்டமாக நகர்கிறேன். ஏதுமில்லை என் கைகள். அங்கே நான் செய்தேன். நான் ஒரு கடிகையை எடுத்தேன். அது எதிர்பார்த்ததற்கு பண்பாக இல்லாமல் இருக்கிறது. நீ எடைப்பது சொல்கிறியா? அதை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது. எனக்கு தெரியவில்லை. பார்க்கலாம். மிகவும் அழகான கேக்குகள். நான் எனக்கான கத்தியை தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கிறேன். வா, படையல் சுவையாக இருக்கிறது. இப்போது எத்தனை இருக்கிறது என்று பார்ப்போம். இப்போ உன் தடவை உச்சக்கட்டது சுற்று. எனக்கு சுவையில்லாத ஏதேனும் கிடைக்கும் என பயமாக உள்ளது. நான் அதை தெரிந்தேன். சக்கரை புழுக்கள் அருவருப்பானவை. அவற்றை எனது கேக்கில் வைக்க முடியாது ஒருபோதும். நான் வேண்டும், அதாவது வேண்டி இருக்காது. அதை நான் பார்க்க வேண்டாம் என நானே கண்களை மூடிக்கொண்டேன். அம்மா, அவை நகர்கின்றன. இது மிகவும் கேவலமானது. நீங்கள் எல்லாவற்றையும் சேர்க்க வேண்டும். நீ அந்த அளவுக்கு கொடியவள் என நினைக்கவில்லை. கேட்ட, நீ எனது நண்பர் என நினைத்தேன். ஆம், அது நண்பனின் பொய் அல்ல. ஆனால் அது என் குற்றம் அல்ல. அதுவே விதிகள். நான் அதை என் வாயில் வைக்க விரும்பவில்லை. புழுக்கள் நகரும். நான் அதில் காப்பாற்ற முடியாது. அருவருப்பானது. இதை பவனைகளுடன் உடனடியாக சாப்பிட வேண்டும். இது இன்னும் அருவருப்பாகவே உள்ளது. இது போர் வீரர்களின் ருசிக்கேற்ப உள்ளது. என் முகத்தில் எதையா வருகிறதாக நினைக்கிறேன். இல்லை, வீரர்கள் மீண்டும். அவர்கள் என்னை மிகவும் சலிப்படைக்கிறார்கள். எனது தலைமையிலிருக்கு அவர்கள் ஊர்ந்து சென்று விட்டனர். இது எப்போது முடிவடைய இருக்கின்றது? நான் இன்னும் சிறிது கவனமாக இருக்க முடியுமா? தயவு செய்து. ஒரு வீரர் என் மூக்கின் கீழேயே பறந்து சென்றார். மற்றவற்றில் என் பபிச்ச காம்புகள் மட்டுமே மீதம் உள்ளது. அதை பிரிப்பதற்குள் செல்ல முடியுமா? அவற்றை மட்டும் குறைக்காமல் மிக சுவையாக கட்டாயமாக்காமல் இருப்பேன். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். உண்மையாகவே அதை அபாரம் தோன்றுகிறது. வணக்கம். அவை எவ்வளவு ருசியாகவும் உள்ளது. உங்களுக்கு எந்த மூலமும் இல்லை. நான் ஒரே நேரத்தில் முழு கேக்கையும் சாப்பிட தயாராக உள்ளேன். ஏன் இதற்கு மேல் இலவச சேர்க்கை இயலா? ஹே, எனக்கு ஒரு சுவையானது கொடு. எனக்கு ஒரு குப்பி கொடு, தயவு செய்து. நீங்களா? அது என்ன உதவியாவற்ற செழிப்பு? அதற்காக பிடிப்பதற்கு தேவையில்லை. நான் எதிர்பார்க்கவில்லை அந்த பதிலை. பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் தோழி. அதுவேதான் எனக்கு தெரியுமா. என் நம்பிக்கைக்கு நான் நிற்க முடியும். உன்னை வலுவாக வளர்ந்தால் பார்க்கலாம். உன்னை தற்காத்து. நீங்கள் மிகவும் நல்லவராக இருக்கிறீர்கள். நான் கேக் விரட்ட முடியாது. அதை பற்றி உனக்கு நினைவூற்றுவேன். எனக்கு ஒரு புதிய திட்டம் உண்டு. பெல்லா, நீ என்ன செய்கிற? இப்போ ஹல்க் உன்னுடையது உறுதி. அது நல்லா இருக்குது. குழப்பம். நான் முதலில் மீண்டும் சுழற்ற தயாராக இருக்கிறேன். ஆஹா, என்னை அடித்து வேகமாகவோ தூக்கிச் செல்லவோ போகிறேன். எவ்வளவு சக்தி வாய்ந்த காற்று! ஆஹா, அது வருகிறது. நீ சந்தாதிக்கும் சுவர் இல்லாம எடுப்பான T1 கிடைச்சது. இதை பயன்படுத்தி நீ என்ன செய்வ அப்படின்னு பாப்போம். இந்த முறை எழுதுவது எனது பக்கம் இருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன்.
உனக்கு ஆளாக்கும் கைகள் கிடைத்துள்ளன. அதை நியாயமாக கூற முடியாது. அது என்ன? அது நியாயமானது. அது நேரான சாய்வு. எனது குகையில் இருந்ததைப் போல் நல்ல மாமலேட் ஐஸ் இருந்தது. ஓ மை கேட்! அதுதான் சிறந்த சுவைகளின் கூட்டணி. நான் இந்த நாளை என்றென்றும் நினைவில் கொள்வேன். முடியாது. நீ அதை எனக்கு உபரி பண்ண போவதாக சொல்கின்றாய். ஆனால் நானும் செய்ய மாட்டேன். நீ எனக்கு உபரி பண்ண போவதாக சொல்வது என்ன பொருள்? சரி, இப்போது நீ என் கேக்கில் குளறிவிடப் போவதில்லை. மேலும் இந்த கியான்களை நான் ஏன் தேவை? ஓ, மற்றும் என் கைகளால் இது சுவையாக இருக்கும். மேலும் ஒரே நேரத்தில் மிகவும் அற்றாணிக்கலாம். நீங்க இதன் சுவையை எண்ணி கூற முடியுமா? இது கேக் அல்ல, இது இனிப்பு கனவு. நீங்க சரியா சொல்கிறீர்கள். ஆனால் இதுக்கு ஒரு பிழை உள்ளது. இது மிக விரைவில் பாதியாகிவிட்டது. மிட்டாய் பனிக்கூழ் மட்டும் மீதம் இருக்கிறது. அதை எரிந்து உங்க வாயில் பிடித்தால் என்ன ஆகும்? ஓஹோ, இல்ல, அது தவறியது. அது எப்படி வந்தது அப்படின்னு தெரியல. ஏதந்திரம் அல்லது 2 விஷயம். இதற்கு பிறகு நான் மர்மலேடு துடைப்பது வேண்டும். இல்லை, அது உன் மிளகாய் காய்கறி கேக். அதை பற்றி எனக்கு புரிய வைத்ததற்கு நன்றி. ஆம், உடனே அலங்காரங்கள். ஆனால் சரியாகவே வந்திருக்கிறது. அந்த நிறங்கள் எப்படி சேர்ந்திருக்கிறதே பார்க்க. இப்போது உங்கள் கேக் சுவை எப்படி பிறக்கிறது என்பதை கண்டுபிடிப்போம். நீங்கள் அதை இல்லாமல் செய்கிறீர்கள். டூட், நான் இதை பிரைட்னிக்க வேண்டும். இனி மசாலாவின் சுவையை உணர்கிறேன். எனக்கு மிளகாய் பிடிக்காது. ஏன் சிறிது மட்டுமே? ஒரு முறை பல துண்டுகளை எடு. நீங்கள் எதையும் காண மாட்டீர்கள். இது நடக்காது. என்ன தேற்ற முயற்சிக்காத. இதையெல்லாம் முடி. அதுதான். இப்போ நீ ஹோஷியல்னு நம்புறேன். அம்மா, நான் எரிந்து கொண்டிருக்கிறேன். நான் அதை மிகுதியான அளவில் செய்துட்டேன் போல. ஒரு விதை மிளகாய் செய்யக்கூடாது என்பதுக்கு அப்புறம் காத்திரு. கேட், உனக்கு சில தண்ணி கிடைச்சிடு. அது ரொம்ப சிறந்தது. முதலில் உலகத்தை சுற்றி காட்ட இப்போது என் சொரூபத்திற்கான காலம். ராப்டர்ஸ், அதை தான் நான் கூறுகிறேன். ஆனால் இது பயங்கரமாக இருக்கிறது. அதை எப்படி சாப்பிடுவது? ஒரு நிமிஷம் காத்திரு. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். சக்கரங்கள் ஃப்ரைஸில் நின்று விட்டது. சரி சரி, ஏமாற்றுவதற்கு வழி இல்லை. அவ்வாறுதான். என்னை ஏமாற்ற முடியாது. இப்போது நான் சக்கரத்தை குனிப்பேன். என் கடவுள் எனக்கு ஒரு சுவையான விஷயம் கிடைக்கும் என்று சொல்கிறாரு. என் கடவுள் சரியாக இருந்தார். ஓ, இத்தனை வகைகள். நீ எனக்கு பட்டியல் கொடுக்க போகிறாய். பி, நீங்களே ரோஜாக்களை முயற்சிக்க விரும்பவில்லை. நிறங்களை சேர்க்கும் போது அது உணவை கண்டுபிடிக்க மிகவும் நியாயமான முறையாக இருக்கும். கடவுள், நான் இன்னும் தேர்வு செய்ய விரும்புகிறேன். அதை சாப்பிடாமல் வைக்க முடியவில்லை. நன்றாக தான் மாறி இருக்கிறது. என்னால் அப்படி ஒரு கேக் பெற முடிந்தால் மகிழ்ச்சி. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓ கடவுளே, அலங்காரத்திற்காக நன்றி. நீங்கள் சந்தோஷமாக ரோஜாக்களை சாப்பிடலாம். ஆமாம், நீ சொல்வது சரிதான். ஓ இல்ல, நான் வரைய வேண்டும். வாவ், அது உண்மையில் அழகாக இருக்கின்றது. நம்மால் முழு உரையாடலையும் சிறப்பாக முடிக்க முடிந்தது என நினைக்கிறேன். அது புத்திசாலித்தனம். நீ ஒரு அருமை உள்ள அலங்காரக்காரர். நன்றி. பெரிய தருணம் நிச்சயமாக வந்துள்ளது. நான் வைத்திருப்பதை நீ முயற்சி செய்யலாம். அது மிகவும் சுவையாக இருப்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆம், நீ 100% நிச்சயமாக சொல்கிறாய். அதையெல்லாம் சாப்பிடும் வரை நான் நிறுத்த மாட்டேன். ஆனால் நீ ஒரே குழப்பமாக இருக்கிறாய். ஜோ, உன் கரிபூரிப்பு எங்கே? நல்லது, நீ எனக்கு பொறாமைப்படுகிறாய். ஓ, நீ கரிபூரிப்பிலிருந்து புகைப்படங்களை உருவாக்க முடியும் என்பது முற்றிலும் மறந்து போனது. நீங்க நின்று போக விரும்பினால் இந்த குமிழ் என்னை பயமுறுத்துகிறது. இது மிக பெரியதாக இருக்கிறது. அதுவே, அதை நிறுத்த நான் செல்ல வேண்டும். மன்னிக்கவும். எல்லாம் பொறுத்து கொண்டேன். இது உண்மையான நீர்ச்சாறு. அது உன்னுடைய தவறு. நின்றுட சொல்லினேன். ஓ இல்ல, என்ன அசிங்கமான க்ரோக் காக்டஸ். அதை நான் சாப்பிட முடியாது. ஏதேனும் செய்யுங்க. அது உன் பிரச்சனை. என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. அதை நான் முயற்சி செய்து நிறைவேற்றுவேன். ஓ நோ, எனக்கு சின்னதா ஏதாவது வேணும். இவைகளும் பெரியதாகவே இருக்கின்றன. ஆனால் நகைக்கைச்சீவிகள் சரியாக உள்ளன. என் காட்டு வெள்ளரிக்காய் குடுத்தலுக்கு நேரமாகிவிட்டது. அந்த முனைகள் இதற்கு பொருந்தவில்லை. அதுதான் முக்கேணி பற்றியது. அற்புதம், நன்றி. இப்போது காட்டு வெள்ளரிக்காய் கேக்கை சாப்பிட்டு காயப்படாமல் இருக்க முடியும் என்று நம்புகிறேன். ஆனால் எப்படி இவ்வளவு நேரமாகுகிறது? நான் ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருக்கிறேன். அதிர்ச்சி துரத்தி எழிலேர். நீ என்ன செய்கிற? என்ன ஆச்சு? சீக்கிரம் இங்கு வாரு. எனது காக்டஸை கிரேட்டரில் உரப்பது தேவை. அது அலங்காரத்துக்கு பயன்படுத்த மிகவும் வசதியாக இருக்கும். மதிப்பீடு தலைவரே நேரா இருக்கிறார். நான் உங்களுக்கு சிறந்த வேலை செய்தேன். இப்படி சுவைக்கிறது என்பதை பார்க்க நேரம் வந்து விட்டது. கற்றாழை கொஞ்சம் கசப்பாக இருக்கிறது. ஆனால் மொத்தத்தில் அது மோசமாக இல்லை.
அது அற்புதம். எனக்கே என்ன செய்வதென்று தெரியவில்லை. உங்களை எடுத்துச் செல்லும் போது நேரம். எனக்கு அந்த பதிவுக்கான பொத்தான் வேண்டாம். பாரு நண்பரே, அதை திட்டமிட வேண்டியவர் நாங்க தானே. சரி சரி, நான் முயற்சிக்கிறேன். என்னுடைய புத்திசாலித்தனமான பெண் நீ. அது காரணமாக உனக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. நடாலியாவின் தரம் இதுதான் நான் அழகான ஆச்சரியம் என அழைக்கிறேன். உனக்கு சாக்லேட் பேஸ்ட் கொடுக்க நான் ஆவலுடன் இருக்கிறேன். என்ன ஒரு கனமான வாழ். அதை எடுக்க சுலபம் இல்லை. நான் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் உண்மையில் அவருக்கு முயற்சிக்க விரும்புகிறேன். அது நிகரில்லாதது போல தோன்றுகிறது. ஓ ஆ, சிவப்பு நிற சாக்லேட் சுவை. நீங்கள் மிகவும் மிகவும் அதிர்ஷ்டசாலி. தீவிரமான முடிவுகளுக்கு உடனே செல்லாதே. நீ மூடியதை மூடினால் என்னை பெறுகிறாய். நான் எதையும் பார்க்கலனா. வலிமையாக இரு வண்ணா. நான் இங்கே இருக்கிறேன். தடுப்பூசி பால் தொட்டியில் எதுவும் இல்லை. வழிவரை உங்களுக்கு அந்த 2 கிடைக்கும். இது மிகவும் அற்புதமாக உள்ளது நண்பன். இது என்னுடையது மட்டுமா அல்லது நான் என் சாக்லேட்டை இங்கே போட்டேனோ என்று தெரியல. அதுதான் ருசியானது. அதற்காக நான் அவதியதை பொறுத்து கொள்ள தயார். பாரு, உனக்கு இது பிடிக்கும் என்று நான் சொன்னேன். மந்தம் வயிற்று வலியால் அவன் வருந்துகிறான். வண்ணாவை பார்த்து நான் அந்த பொத்தானை அழுத்த அச்சமாயிருக்கிறேன். நீங்கள் இதை பின்வாங்கினால் நல்லது. எதுவும் சாத்தியம்தான். விங்கோ, புதிய சாக்லேட். ஹேசி, திரும்ப வரவேற்கிறேன். புன்னகையுடன் இரு. படுக்க சந்தோஷமாக இருக்க ஏதோ ஒன்று இருக்கிறது. இந்த உணவு எப்போதும் இவ்வளவு எடையா இருக்கிறது. சரி, நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன். கேசிக்கு உதவுங்கள். என்னை கூட ஒரு பேரிடரால் அர்ப்பணிக்கப்பட்டது போல உணர்கிறேன். என் சொன்னது இல்லையாடி. இது எவ்வளவு புதுன்றதான் தெரியுது. மேலும் இது ஸ்ட்ராபெர்ரி போலவே இருக்குது. சரிதான், நான் தவறவில்லை. அதற்காக சுவை மிக அருமையாக இருக்கிறது. என்னதான் ஒரு ஜீனியஸ் நினைச்சிருக்கிறான். அப்போ நான் உங்க சாக்லேட் பேஸ்ட சுவைக்கலாம் என்றால் நீங்க மனத்திலே வச்சுக் கொள்ள முடியுமா? அது என்ன கண்டிருக்கீங்களா? என்னால் சாக்லேட் மூடிய ஸ்ட்ராபெரிகளுக்கு பெரும் ஆசை இருந்தது. கடவுளே, அவை எவ்வளவு தனித்துவமான சேர்க்கையாக இருக்கின்றன. அது மிக சிறந்த விஷயம். எனக்கும் ஒன்று வேண்டும். ஒரு ஸ்ட்ராபெரி தருவீர்களா? சரி, நம்மை நண்பர்கள் என்பதால் அது சும்மா ஓனக்கு விடுகிறேன். என்ன செய்ய போகிறீர்கள்? நான் தனியாக கூறியதா என்று நினைப்போம். அப்படியே எடுத்துக்கொள்ளாதீர்கள். ரொம்ப நகைச்சுவையான காமெடி. எனக்கு ஆர்வமாக உள்ளது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. உன் கட்டு உதவி இல்லாமல் தேநீர் சாற்றை நிரப்புவேன். கேசி, சரியானது. வீதா, ஆனால் துரதிருஷ்டவசமாக அதையும் இனாங்கனிதான் அழைக்கலாம். சின்னது படியுங்கள். இப்போது இது உங்களுக்கே. தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் போன்றவர் எந்த விதமாகவும் தாஸ்தாவாக எப்போதும் உண்மைதான். ஏனெனில் இது கழிவறை காகிதம் தானே. ஆனால் நான் அந்த பொத்தானை மீண்டும் அழுத்த வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் நம்மால் மிகவும் ஆர்வமாக இருக்க வேண்டியதுதான். ஆம், உங்களுக்காக இன்னும் ஒருவர் திருமணம். உன்னிடமிருந்து அருகில் உட்கார்கிறவன் உணவுக்கு பிறகு வெறுமனே கனிகளை கொள்ள முடியாது. டேட், நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று பார்க்கிறேன். சரியாக நினைத்தாயா? நானாகவே நல்ல உணவை அனுபவிக்க தயாராகி கொண்டிருக்கிறேன். நாம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். வாவ், ஒரு திருமண கூட்டல், இனிப்பு மோதிரங்கள் மற்றும் பாலை. சூப்பர்! எவ்வளவு பெரிய தபால் துண்டு. இது நீண்ட காலம் போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். டேட், பாலை நிறைய ஊற்றிவிட்டேன். ஜெயண்ட் அதை தின்று விடலாம். சரி, இரவு உணவு நேரம். உங்கள் வாய் திரட்டேன். ஓ, இது காலை உணவு வளையங்கள் அருமை. நான் அவற்றை நேசிக்கிறேன். கொஞ்சம் காத்திரு. அவற்றை அடைக்க ஒரு தொட்டி தேவை. இப்போது எல்லாவற்றையும் கொட்டிவிடு. இது என் வாழ்வின் மிகச்சிறந்த நாள். இதை கனவில் கூட நினைக்க முடியாது. ஓ என் கடவுளே, நான் இனிதாக உன்னை அடிக்க விரும்புகிறேன். ஆனால் விதிகளை மீற முடியாது என்பதால் வேறு வழியில்லை. நான் விருந்தாளியாகவே தொடர வேண்டியுள்ளது. பால் எனக்கு இப்போது குறைவாக இருந்ததும் இதுவே. அது வளையங்களுடன் சிறப்பாக செய்கிறது. ஓ, நான் உறுதி குகஸ். ஓ, குட்டி பெண்ணே, எனக்கு வாழ ஒரு சில சாக்லேட்டுகள் உள்ளன. நான் உன் உடலை பார்த்திருப்பதாக நம்புகிறேன். வாவ்,
அப்புறம் என்ன, நான் ஜாக்பாட்டை வெறுக்கிறேன். நிச்சயம் நீ இன்னும் பார்த்துக் கொண்டிருக்கிறாய். நான் அதை விரும்பவில்லை போல் இருக்கிறது. நான் சரியான பொத்தான்களை தேர்வு செய்தேன். மன்னிக்கவும், இப்போது பேச முடியாது. 4 வளையங்களை சுடப் போகிறேன். அந்த பழைய படகு அதிரடி, அல்லது நீ ஒதுங்கிடுவாய். கேசி, இப்போது உன்னுடன் விளையாடுவோம். வாவ், எப்படிப்பட்டனை அழுத்துறதுன்னு தெரியல. முடிவுகளை காண ஒரு வழியை தேடுறேன். இத பாருங்க, நீங்க இத பொறுப்பேற்க மாட்டீங்கன்னு எனக்கு பயம் இருக்குது. ஆனா ஒரு விஷயம் உறுதி, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை பைஸ்லி உங்களை விரும்புகிறாள். நாங்கள் பல பொத்தான்கள் மற்றும் ஸ்ட்ரீமர்களை காண்கிறோம். ஹை ஹை, உங்களை பார்க்க நல்லா இருக்கு. நீங்கள் நிறுத்த அல்லது எந்த ஸ்பெயின் நாட்டவர்களையும் விட அதிகமாக நடந்து குதிக்கிறவர்களா? அது நீங்க தானே கேசி? சிந்தி பார், இது என்னவென்று பார்ப்போம். தேன், மா, பறவையின் பச்சை மற்றும் இது எல்லாம் கலவையப்பாக இருக்கின்றது. இதன் விளைவுகளை விரைவில் பார்த்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ, என்ன வெற்றியது பெரிய தேன் பாத்திரம். அவர்கள் இதுக்கு ஒவ்வாமையாக இருக்கவில்லை என்று நம்புகிறேன். நம்ப முடியவில்லை. சரி, இப்போது மா தகுந்த இடத்தில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட எல்லாம் தயாரா இருக்குது. தொடங்கலாம். முதலில் தேன். நல்லா, என்ன ஒரு நாள். இப்போது மலர் அந்த நாளின் இனிமையை செய்ய உதவும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். என்னிடம் ஒரு சிற்றூச்சனை மட்டுமே அளிக்க வேண்டுகிறேன். அன்பு ஜாஸ்தியாக இல்லை, அதுதான் வேதனையை முந்தியதாக சந்தித்தேன் என்று நானே சொல்லிவிட்டேன். மன்னிக்கவும் கேசி, ஆனால் என்ன முக்கியமான விஷயம் மீதம் இருக்கிறது. விளையாட்டின் மகிழ்ச்சி, இறகுகள், தேன் காரணமாக அவை உங்களிடம் நன்றாக பழகும் என நினைக்கிறேன். அது நகைச்சுவையாக இருக்கிறது. அதுல என்ன சிரிப்பானது என்று எனக்கு தெரியவே இல்லை. அது மிக கேவலமாக இருக்கிறது. அல்லது அவர்கள் எனக்கு ஒரு பெயர் கொள்வார்கள், அது யாரும் விரும்ப மாட்டார்கள். என் நாணய மேற்கோள் கெட்டு போனது. அருவருப்பான நவாலன், அதை பார்க்கவே எனக்கு விரும்பமில்லை. என்ன நடக்குது? யார் எல்லா விளக்குகளையும் ஏற்றினார்கள்? உதவுங்கள். நாம இதை உண்மையாகவே பார்க்க போகிறேனா? நான் புஸ்தகம் பகுதியில் உள்ளேன். ஆத்ரி ராமணியை எரிய நேரம். உன்னை பிறகு நேரத்தில் நடத்துவேன். நேரம் எவ்வளவு வேகமா போகுது. இந்த சுற்றத்தின் முடிவை ஏற்றுவோம். ஓ, அவர் சந்தோஷமா இருப்பாராக. நாம் எதிர்பார்த்தது ஒப்ப இதுவாக தான் இருக்கு என நம்புகிறேன். ஆனால் ஏதோ திட்டத்திற்கேற்ப செல்லவில்லை போலே தோன்றுகிறது. கச்சா முட்டைகளை பீட்டாவில் உருவாக்கியது யாருக்கும் பிடிக்காது என்று நினைக்கிறேன். அதை ஆடம்பரமான முறையில் எடுத்துக்கொள்வதை பரிந்துரைக்கிறேன். நான் அதை அருமையாக நினைச்சேன். இது பார்க்க ரொம்ப வேடிக்கையாக உள்ளது. ஒண்ணுக்கும் பாதிக்காம அப்படியே பார்க்க விரும்புறேன். பாருங்கள், இப்போது நீங்கள் ஹோமர் பொத்தானை அழுத்து. பெரிய மாற்றம். இப்போது நேரம் காத்திருக்கலாம். வாவ், காரமிளகாய். இது இங்கே சூடாக இருக்க போகிறது. இது சொல்லாமல் இவ்விதம் 2:30 ஆகிறது. ஓ, நான் இதை விரும்புகிறேன். என்ன ஒரு முழு வாளி காய்ந்த மிளகாய்கள். எல்லாருக்கும் அதை சமாளிக்க முடியாது. நம் முடிவு சாதிக்க முடியுமா என்று நம்புகிறேன் கேசி. அது ஒரு பேய். மூசா மூசா, விரைவாக முயற்சி செய் கேசி. எங்களுக்கு அதிக நேரம் இல்லை. இந்த இடத்தில் இன்று நுட்பமாக எப்படி நடந்து கொள்வது? இது ஒரு தீ. இப்போ போகலாம், இப்போ போகலாம். என் தலைப்பகுதி. அது நான் கொஞ்சம் அளவுக்கு மீறி விட்டேன் என்று நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு கம்பெனி இருக்க. கேசி, நான் வந்து கொண்டிருக்கிறேன். அது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. அது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. உண்மையில் நன்றி நன்றி. அது ஒன்றுமல்ல. எம்மா என்ன வருகிறார் என்று தெரியவில்லை. ஓ, டோனட் ஆகுமோ? ஆமாம், இந்த சுவையான இனிப்பை யார் மறுக்கும்? எங்கள் பங்கேற்பாளர்கள் யாரால் இந்த பொறுப்பை எதிர்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் வெல்ல வேண்டும் என்று தீர்மானித்துள்ளனர். வாவ் பாட்டி,
மற்றும் சமையல்காரர் ஏற்கனவே சமையல் தொடங்கிவிட்டனர். செஃப் எப்படி சுலபமாக செய்கிறார் பாருங்கள். எண்ணெய் வாணலியில் உள்ளது. இது நமது டோனட் பொரிக்கும் நேரம். அதுல என்ன தவறு? நான் அதை பிழைத்துடுவேன். ஜான், உனக்கு நிச்சயமா நீ டோனட் செய்ய தெரியுமான்னு எனக்கு தோணல. பாட்டி உன்னை பிடிச்சாரான்னு நினைக்கிறேன். எல்லாம் கட்டுக்குள் உள்ளது, கவலைப்படாதே. நாம் சில எண்ணெய் சேர்க்கவிருக்கிறோம். ஓ சரி, உங்களால் இது செய்ய முடியும் என்று நம்புகிறோம். பாட்டியும் சமையல்காரரும் ஏற்கனவே பானல் டோனட்டுகளை வைக்க ஆரம்பிச்சு விட்டார்கள். ஜான், உன்முறை. கவனமாக இரு. கயந்து கொண்டிருக்கும் எண்ணெய் மிகவும் தீவிரமாக பாதிக்கக்கூடும். ஆம், நாங்கள் உன்னை எச்சரித்தோம். உண்மையில் அந்த அளவு எண்ணெயை சேர்க்க வேண்டாம். ஷெஃப் மற்றும் பாட்டி அமைதியாக டோனட்ஸ் வேக வைக்க காத்திருக்கும் போது ஜான் எண்ணெயுடன் ஒரு ஆபத்தான போராட்டத்தை சந்திக்கிறார். ஜான் இந்த போட்டியில் வெல்ல மாட்டார் என என்னை ஏதோ சொல்கிறது. ஐயோ, இந்த டோனட்ஸ் என்ன ஆனது பாருங்கள். ஜான் ஒற்றளை பாத்திரம் அவற்றை துண்டுகளாக நறுக்கியது. ஹாய் சாப்பராய் ஜான். ட்ரிசாம்ப்ரோ, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். டொபீஸ் இப்படி மற்றவங்களோட பார்த்துடலாம். வா, அவன் டோனட்டை சரியாக செய்திருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? ஓ, அவன் அதுல ஜாம் சேர்க்க போகிறான். எப்படி அவங்க அதில் ஐசிங்க ஊத்துறாரு. எவ்வளவு சுவையா தெரியுது. தட்டின் மீது வைக்கணும் மற்றும் தூவடிகளால் அலங்கரிக்கணும். நல்ல பணி. மற்றவங்களிடம் என்ன இருக்குது அதை பார்ப்போம். பாட்டின் டோனட்டுகள் எளிமையா தோன்றுகின்றன, ஆனாலும் அவற்றும் நன்றாகவே இருக்கும் போல் தெரிகிறது. அவற்றை பார்க்குங்கள். ஜான் ஒரு யோசனையை உருவாக்கியதை போல தெரிகிறது. அவர் சீஸை பயன்படுத்த போகிறாரா? பார்க்கலாம். இந்த சீஸ் ஏற்கனவே நல்லாவே இருக்குது. இத அவர் என்ன செய்ய போறார்? ரொம்ப சரி, டோனட் அச்சுகள். இது சீனஸ் பை. ஏய், பல சீஸா கேன பிடிக்கிற. ஜான் சஸ் மண்டைய சீட்டோஸ் பொட்டலத்துல காற்றெடுக்க முடிவு செய்தார் போல தெரிகிறது. அவர் என்ன செய்ய போறாருன்னு யாருக்கு புரியுதா? ஓ, அது புரிஞ்சது. இது பிரேடிங். இப்ப எல்லாம் தெளிவாய் விட்டது. இந்த அழகிய சீஸ் டோனட்டை பற்றி எடுத்து ரொட்டி தூளில் நன்றாக உருட்ட வேண்டும். ஆம், கொதிக்கும் எண்ணெயுடன் ஏற்பட்ட தகராறு எப்போதும் ஜானுக்கு நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். அலுமினிய தாள் இருப்பது நல்லது. எங்கள் டோனட்டை ஒரு அலுமினிய தாளில் போர்த்தி ஒரு அடுப்பில் வெய்யர். எண்ணெய் தேவையில்லை. அருமை ஜான், அதை கைகளால் தொடாமல் இருப்பது நல்லது. ஆம், இது அற்புதமாக தோற்றமளிக்கிறது. சரி, இப்ப சுவைக்க நேரம். சமையல்காரரின் டோனட்ஸ் மூலம் தொடங்கலாம். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது பாட்டியின் வரிசை. பாட்டி இந்த டோனட்ஸ்களை தனது பேத்திக்கு ஏராள முறை சமைத்திருக்கலாம். ஆனால் எம்மாவின் முகத்தை பார்ப்பதற்காக அவள் அதிகம் ஈடுபடவில்லை என்று நினைக்கிறேன். இறுதியாக அவளது அண்ணன் செய்த டோனட். சரி ஜான், இந்த முறை நீ ஆதி செய்திருப்பாய் என்று நம்புகிறேன். இந்த சீஸ் எப்படி நீளமாக உள்ளது என்பதை கவனியுங்கள். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இரண்டாவது சுற்று முன் வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பங்கேற்பாளர்கள் இந்த முறையில என்ன சமைக்க வேண்டும்? ஆச்சரியம், இது ஒரு சாண்ட்விச். இந்த முறையில வெற்றிக்கு அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. சீஃப், பாட்டி அல்லது கோ சாம்பவமா? ஜான், ஜான் நீ என்ன சென்றாய்? பணிக்குறிப்பு, ஒரு சாண்ட்விச் செய்ய வேண்டும், உணவை கவ்வுவதற்கு அல்ல. ஜான் ஒரு இனிப்பு சாண்ட்விச் செய்ய விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இதற்கு என்ன பயன்படுத்துவார் என வியக்கிறேன். கொஞ்சம் மார்ஷ்மெல்லோஸ், சாக்லேட் குதிரைகள் சேர்க்கிறார். ஓ, மேலும் 3 வெவ்வேறு ஸ்ரப்ஸ். ஆச்சரியம், ஜானின் சாண்ட்விச் ஒரு உண்மையான இனிப்பு குண்டு. பாட்டி என்ன செய்வார்கள்? அவளை ஒரு ஹாம் சாண்ட்விச் செய்ய போறார் என்று தோன்றுகிறது. ரொம்ப சுவையா இருக்கிறது. நாங்கள் அப்பத்தை ஒரு வாட்டி சட்டியில விடுகிறோம். அது நன்றாக வறுக்கப்பட வேண்டும். அதுக்கு மேலே ஹாம், பன்னீர் மற்றும் பேகன் வையுங்கள். இது மிகவும் நன்றாக மணக்கிறது. இது எவ்வளவு சுவையானது என்று நாம் கற்பனை செய்யலாம். ஆனால் சமையல்காரர் அதை பற்றி உற்சாகமாக இருக்கவில்லை என்று தெரிகிறது. அவர் என்ன செய்வார் என்று பார்க்கலாம். நாம் அப்பத்துடன் தொடங்குகிறோம். அப்போது நான் கொண்டைக்கீரை இலைகள் மற்றும் தக்காளிகள் எடுக்கிறோம். அவைகளை கவனமாக ரொட்டியில வைக்கிறோம். ஆச்சரியம், அந்த செல ஸ்னெயில்கள். பாட்டி, உண்மையில் அவை உயர்ந்த சமையலில் ஒரு பகுதியாகும். மேலும் அவை மதிய விலை உயர்ந்த உணவகங்களில் வழங்கப்படுகின்றன. உண்மையான சுவை அரசர்களுக்கான அரிய உணவு. அவற்றித வாணலியில பொரித்து மணத்தை ரசிக்கவும். இதுவே மொத்தம் இல்ல, நமக்கு இருக்கிற நண்டு. பாட்டி இத பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆக்டப்ஸையும் பொரித்து இப்போது அதை நம் ருசியான சாண்ட்விச்சில் சேர்க்கலாம். இன்னும் பல இதில் உள்ளது. சீஸ்,
அது சாதாரண சீஸ் அல்ல, ஆனால் மேலாண்மை கொண்ட சீஸ். ஆம், இதற்கு உண்மையில் அசாதாரண மனம் உள்ளது. பாட்டி, இந்த பொருளின் மனத்தை பாட்டி வாசனை திறன் போற்ற மாட்டார் என பயமாகிறது. நம்புகிறேன். எம்மா, பாப் சமையலின் இந்த கலையுயர்வை பாத்தீங்களா? அப்படி இருக்க மாஸ்டர் சேஃப் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு? வாவ், நம் சமையல்காரர் டிஷ்ஷை செய்யும் போது யாரோ பசி கூட இருக்கிறாங்க போல தெரியுது. எப்பொழுதும் அருகில் ஒரு சாக்லேட் சற்று இருக்கிறது நல்லது. அது நல்லா இல்ல போல இருக்குது. ஏதாவது செய்ய வேண்டும். ஜான் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நான் உணர்கிறேன். உருகிய சாக்லேட்டை தட்டுகளில் ஊற்றுங்கள் மற்றும் ஜாடா அழகாகவும் ருசியானது மற்றும் சாண்ட்விச்சிற்கான அலங்காரம் தயார். அப்படினில் இம்மா அதை சுவைக்க நேரமாச்சு. சமையல்காரரின் சாண்ட்விச்சை பார்ப்பது தேடங்குவோம். உண்மையான சாப்பாட்டை ரசிப்பவன் தான் உணவின் மென்மையும் தனிச்சிறப்பையும் அறிய முற்படுவான். ஆனால் இம்மா அதில் ஒருவர் அல்ல. இது ஒரு ஆங்கிலம் மற்றும் நத்தைகளும் இருக்கிறதா? அது மிகவும் கேடுகெட்டது. ஆம், இந்த உணவு எவரின் இனிப்பு விருப்பத்திற்கும் பொருந்தும் என்று எனக்கு தோன்றுகிறது. அங்கே உள்ள மார்ஷ்மெல்லோ மற்றும் சாக்லேட் மற்றும் சிரோப் சுமத்தை பாருங்கள். ஆம், எம்மா அதை விரும்புகிறாள். இப்போது நமது பாட்டியின் சாண்ட்விச் வழியில் உள்ளது. ஆஃப் தி சீஸ், ஃபேகன் மற்றும் ஹாமின் சேர்க்கையை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? கண்டிப்பாக இதுதான் நம்முடைய ஜேமான். மன்னிக்கவும் நண்பர்களே, கைமா வைத்துள்ள சாண்ட்விச்சை என்று வெல்ல முடியாது என்று அறிய நான் காத்திருக்க முடியவில்லை. பங்கேற்பாளர்கள் இந்த சுற்றில் என்ன சமைப்பார்கள்? அது ஃப்ரைடு முட்டை. சரி, எளிய ஒரு உணவு இருபோதிலும் அதை எப்படி வேறுபட சமையல் செய்யலாம்? பாட்டி கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறார். எனக்கும் கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குமா? கண்டிப்பா, அதை வையுங்கள். ஹாப்ஸ், யாரோ ஒரு எண்ணெய் பாட்டிலை எப்படி பயன்படுத்த என அறிவதில்லை போலும். இல்ல ஜான், நீங்கள் எல்லாவற்றையும் சிந்தி விடுவீர்கள். கேட்க வேண்டியதுதான். ஜான் தன்னை கதிகலங்கிக் கொள்ள பாட்டி முட்டைகளை பொரிக்க ஆரம்பித்தார். ஜான் கூடவும் என்ன செய்வது என்பதை எடுத்துரைக்கவும். இங்கே எந்த சிக்கலும் இல்லை. ஆம், நீங்கள் முட்டைகளை கவனமாக உடைக்க வேண்டும். பாட்டி ஏற்கனவே தட்டில் அவிழ்க்கை முட்டைகளை வைக்கிறார். இப்போது சமையலாளர் மீண்டும் சந்தாதரமாக ஏதும் செய்வதற்கு முயற்சி செய்கிறார். முக்கியமானது, இந்த முறை நத்தைகளை கூட வேண்டாம். ஹேபா, சில பேரிக்காய் பருப்புகள். சமைப்பவரே, நீங்கள் உறுதி சாதாரணமா? சரி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்த்துக்கொள்வோம். எல்லோரும் உள்ள இருக்க போகிறார்கள். இந்த ஒன்று ஆச்சரியமாக உள்ளது. ரகசியமான மூலப்பொருள் நம்ப முடியாதது. என் உணவகம் இந்த சமையலறையில் உள்ளது. இதை நாம் 1000 ஆண்டுகளில் செய்து வருகிறோம். ஆமா, இது அர்த்தமில்லை, ஆனால் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. நீயோ ஜான், யாராவது தீக்காட்சி கேட்டாங்களா? மிகவும் நன்றாக தோன்றவில்லை, ஆனால் இன்னும் நீங்கள் அதை பரிமாற வேண்டும் போல. பாட்டியின் முட்டைகளுடன் தொடங்கலாம். பழைய வசீகரமானவை. வழக்கமான ஒன்றும் இல்லை, கூடுதலானதும் இல்லை. இது என்ன? முற்றிலும் உண்மையா? அதை சாப்பிட மாட்டேன். இல்ல ஜான், இது ஒரு நல்ல முயற்சி. செஃபின் டிஷ் எப்படி? இது மிகவும் நல்லது. எம்மா அதனை மயங்கி போனாள். பாராட்டுக்கள் செஃப். சேஃப் ஆகக்கூடும். பல்தியனாவோட இந்த சாலடையும் பண்ண முடியுமா? சாஃப் மற்றும் ஃபாட்டிகா, இது ஒரு எளிய பணி. ஜான் பத்தி என்ன? காய்கறிகளை வெட்டவும் தெரியாது. கொஞ்சம் அசிங்கம். பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்வீர் ஜான். பாட்டி உங்களை ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டப் போகிறார். இதுதான் நீங்கள் சாதுரியமாக தக்காளியை வெட்டுவதற்கு எடுத்துக்காட்டு. அவற்றை லெட்டூஸ் இலை மீது வைத்து சில கோழிக்கறி துணிகளை வெட்டுங்கள். மிக சிறந்த மனம். ஆம், அதனால் சுந்தரர் அதில் கவர்ச்சி அடையவில்லை. அவர் ஏதோ விசித்திரமான ஒன்றை செய்ய போகிறார். என்ன தெரியுமா? மீண்டும் சில கீரைகள், எண்ணெய் வாங்க அதை கலந்து விடலாம். ஆம், பாட்டி மற்றும் ஜான் கொஞ்சம் குழப்பமாக உள்ளனர். அடுத்தது என்ன நடக்கிறது பார்ப்போம். கொஞ்சம் அந்த கலவையை எல்லாம் ஒரு பியாரி பாண்டத்துல வைக்கிறான் மற்றும் அவன் ஒரு ஊசி எடுக்கிறான். சமையல் கலைஞர் எப்போதும் நம்மை சிலிர்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இது எங்கே பெற்றார்? வாவ், மிக அழகாக இருக்கிறது. அதிசயமான சமையல் கலைஞர். இது நம்ப முடியாதது. நாம் லேட்டஸ் இலைகளை எடுத்து அவற்றை பீத்து சில தக்காளிகளை கொள்ளுகிறோம். இதென்ன? ஒரு தனித்துவமான அறுக்கும் முறை. சமையல் கலைஞர் முடித்து விட்டார் போல் தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? பாட்டி எடுக்குது. ஆம் ஜான், இன்னும் காய்கறிகள் வெட்டுகிறாயா? நீ வேகமாய் செய்ய வேண்டும். அப்படியா? பாட்டி,
நீங்க வெள்ளரி முகமூடு ஆர்டர் பண்ணீங்களா? ஏன் என்ன நடந்திருக்கு ஜான்? இவ்வளவு விவரமா? இது சமையல்காரரின் சமையலுக்கு அண்மையில் இல்லை. ஜான் அதனால் விழிக்கவில்லை போல. பபிலையாம் பயன்படுத்தி கலவை செய்வீர்களா? அதுதான் அவர் செய்ய போகிறார் போல. உளுந்துகள், மார்மலேட் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களில் இருந்து மட்டும் அல்ல. எவன் அந்த சாலாட்டை பாராட்டுவாரா என்று உங்களில் யாரோ நினைக்கிறீர்கள். ஆனால் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நான் இதன் மூலம் ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இப்பொழுது அது பாட்டியின் சாலட். மிகவும் ஆர்வமூட்டுகிறது. என்ன சொல்றா? எம்மா, கெட்டதல்ல. ஆம். ஓ, ஜானின் சாலட்டை முதல்ல பார்ப்பது காதல் போல இருக்கிறது. ஆம், அப்போதும் நம்மிடம் ஒரு ஜெய்ஃபர் இருக்கிறோம். ஜான், நீ இதை செய்து விட்டாய். வாழ்த்துக்கள். அதுதான் தொடங்குகிறோம். நீ என்ன செய்கிற? எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸை வேண்டும். எனக்கு எண்ணெய் தேவை. எப்படி ஆனாலும் பொரிக்க வேண்டுமே. ஓ, அதை செய்யலாம். பாத்திரத்திலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுகிறேன். கொஞ்சம் ஃப்ரைஸ். ஓ ஓ ஓ, எண்ணெய் எல்லா இடங்களிலும் கசியுது. ஓ, சிறுமகள், இதை இப்போது வெளியே அனுப்ப வேண்டும். ஓ, மன்னிக்கவும் ஜில், நான் உன்னை கொஞ்சம் நுரைவிட்டது. மன்னிக்கவும் பாணி, எனக்கு இதை சீர் செய்ய விடுங்கள். ஓ, அதை செய்யாதே. நான் விட்டுக் கொடுக்கிறேன். என் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அவை முழுவதும் நிரப்பத்தோடு எரிந்து விட்டன. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என் ஜேபில் நினைத்தாலும் கிடைக்காதிருந்தும் எப்போதும் கிடைக்கும் கிட்டு கேட்டிருப்பது போல் இருக்கும். அதை குச்சிகளாக உடைக்குங்கள். அது ஒரு விதமான பிரைஸ் போலவே இருக்கும். ஆனால் சாக்லேட் பிரைஸ் சிறு அசைவுடன் சில சாக்லேட் பிரைஸ் எடுக்கிறோம். இவற்றை பாக்கேஜ் மற்றும் தட்டில் வைக்கலாம். சாஸ் இல்லாமல் நாங்கள் எங்கே போகலாம்? ஆனால் இந்த முறை நாங்கள் சாக்லேட் சிரப்பை பயன்படுத்த போகிறோம். இது நிச்சயமாக வேலை செய்யும். உங்களுக்கு எப்படி உள்ளது? அதை எப்படி சாதிச்சு நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். பரிச்சரிகளை எடுத்து விடுகிறோம், ஏனெனில் அவை நமக்காக உறுதியாக இல்லை. நாம் உருளைக்கிழங்கை தோலுரித்து வெட்ட வேண்டும். ஓ ஆம், சற்று அசைவுகளுடன். அப்படியே, நான் ஒரு நிபுணன். எனக்கு எப்போதும் உண்மையான யோசனைகள் இருக்கின்றன. ஆகையால் நாம் ஒரு பழைய சீன சமையல் முறையை பயன்படுத்துவோம். சீன சாப்பிடு மரத்துக்கு நடுவில் உருளைக்கிழங்குகளை வைத்து வெட்டுவோம். ஆனால் முழுக்க அல்ல, அதை ஒரு குச்சியில் இடு. சரியாக இருக்கின்றது. இப்போது அதை அடைக்குழில் வைத்து தயாராகும் வரை காத்திருக்க வேண்டும். அது மிகவும் குள். நான் எனது உருளைக்கிழங்குகளை பி ஆப்ஷன்ஸ் பாயில் செய்ய முடிவு செய்தேன். எனக்கு பிடித்த உருளைக்கிழங்குகளை அப்படியாவது சமைப்பது வசதியானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உருளைக்கிழங்கை நசுக்க வேண்டும். இது நிச்சயமாக உருளைக்கிழங்கு மாஷ் ஆகும். முடிஞ்சது. அதை உப்பிட்டு மறக்கவே கூடாது. கொஞ்சம் மாவு சேர்க்கவும். சரி, மற்ற அனைத்தையும் கலந்து விடுங்கள். சரி, நாம் உருளைக்கிழங்கு மாவை பெற்றோம். ஓ, உங்களை ஏமாற்றினேன். இதை உருட்டு குச்சியால் உருட்டப் போகிறேன். அற்புதம். எனது முத்து பொம்மை முகம் ஒன்றுடன் என் மனமகிழ்ச்சி கோப்பை. அற்புதம். சில வட்டங்கள் இருக்கின்றன. நான் அங்கு மனமகிழ்ச்சி முகங்களை வரைவேன். இப்போது அதை பதப்படுத்த உலக்கி வைப்போம். ஆஹா, அது மேடர் கார்பிங்கோ. நம்ம சாஸ் தேவைப்படும். பழைய நான் வீட்டுல தயாரிக்கப்பட்ட கேச்சப் செய்வேன். எனக்கு ஒரு தக்காளி தேவைப்படுகிறது மற்றும் அதை நம்ம மிக்சியில் விடுவோம். அதை இயக்கி ஆசையும் தக்காளி தேசம் அளவு அரைப்போம். சரி, ஆசையும் ஒரு பாத்திரத்துல ஊற்றுறேன். ஆச்சும் ஒரு திருநீலி பச்சிலை. சரியாக இருக்கிறது. ஓ, எவ்வளவு சுவையானது. அப்ப என்ன கிடைச்சிருக்குது? ஆஹா, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, ஆனால் இது உங்களுக்கு அல்ல. ஆகவே நான் சாதாரண கேட்சப்பை சாஸுக்கு பயன்படுத்த போகிறேன். என்ன அவமானமோ என்று எனக்கு இல்லை, ஏனெனில் நான் ஒரு பெரிய கேட்சப் ரசிகர் தான். அதை பாருங்கள். மோனிகாவிடம் சென்று ருசித்து பார்ப்போம். மோனிகா,
துவங்கி விடு. இவைகள் வேடிக்கையாக இருக்கின்றன. இப்போது இதை பரிசோதிப்போம். வாய்ஸே, இது அருமையாக இருக்கிறது. எனக்கு இன்னமும் வேண்டும். அதிசயமாய். பாட்டி, நீ அருமையானவள். இங்கே என்ன இருக்கிறது? இவை மேக்டொனால்ட்ஸின் ஃப்ரைஸா? இல்ல, அவற்றல்ல. சாஸுடன் இதை முயற்சிக்கலாம். சாக்லேட் சிரப் மற்றும் கிட்கேட். சூப்பர் சகோ. சமையல்காரர் என்ன தயாரித்தார்? இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. சலிப்பு. தக்காளி பியூரி மோசமில்லை. சரி, நான் பாட்டியை வெற்றியாளராக தேர்ந்தெடுத்தேன். அட நானா? உண்மையிலேயே? ஓ யாக்கு, இது அருமை. இந்த முறை பெண்ணுக்கு சென்ன வேண்டும். எங்களை காட்டு. வா, இது ஒரு சாண்ட்விச். அது சூப்பர். சரி, அதை செய்யலாம். நண்பர்களே, தயார்தானே? சாப்பாடு கூட கிடையாது. இது ஒரு சாதாரண உணர்வு மட்டுமே. ஒரே கற்றை எடுத்து பொரித்துக் கொள்ளலாம். ஓ, கொஞ்சம் பீனட். ஓ ஓ நீங்களே எனக்கு பயம்படுத்தினீர்கள். ஓ கடவுள். நன்றி. ஓ நன்றி நன்றி பெண்களே. அப்போ சமையலுக்கு திரும்புகிறேன். எனது சைனேச்சர் ஸ்ட்ராபெரி ஜாமுடன் கூடிய பீனட் பட்டர் சாண்ட்விச்சை செஞ்சு கொண்டிருக்கிறேன். சிறிய மோனிகா இதை மிகவும் விரும்புகிறார். ஓ, இசைந்த மிகவும் சுவையாக மணக்கிறது. அதை மற்ற பாதி டோஸ்ட் மீது போடுவோம். இதோ என்னுடைய அழகான சாண்ட்விச். எனக்கு எல்லாம் தயாராச்சு. ஆஹா, உங்க சாண்ட்விச் மிகவும் அனைத்து பசியாக தெரிகிறது. ஓ ஆம், மன்னிக்கவும். நான் அது எனக்கே சாப்பிட ஆசைப்படுகிறேன். செய்ய ரொம்ப பிடிச்ச சகோதரிக்காக நான் ஒரு சாண்ட்விச்சை தயாரிக்க வந்திருக்கிறேன். இந்த மாஸ்டர் பீஸ் வென்றாக வேண்டும். நான் ஒரு பாரம்பரிய ஹாம் மற்றும் சீஸ் சாண்ட்விச்சை செய்ய போகிறேன். இது சீர்பட்டது. மேலே இருக்கிற அளவு சிறப்பு. இப்போது அது வறண்டு இருக்காமல் தடுக்க மயோனைஸ் சில தேவை. ஓ ஆமாம், சரியா இருக்கிறது. என் பிடிச்ச சீட்டோ சிப்ஸில் அனைத்தையும் மூழ்கடிக்கலாம். நான் முதலில் அவற்றை நசுக்க வேண்டும். சிறுமென சுருண்டி. ஓஹோ, எங்கள்கிட்ட கிடைச்சிச்சு. ஆனால் அதுவே அனைத்தும் இல்லை. நான் சாண்ட்விச்சை எண்ணெயில் நன்கு பொரிக்க வேண்டும். அப்போதுதான் சீனா வரை நீளமாக செல்லும். ஓ ஆமாம், முடிந்து விட்டது. இப்போது அதுவே சீரியஸாக மிக சுவையானதாயிருக்கிறது. ஓ, நான் நாக்கு வீட்டுகிறேன். ஏன் நீங்கள் என்னை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் எனது சாண்ட்விச்சை நானே செய்வதை பல வருடங்களாக தொடங்கிவிட்டேன். நான் எனது கவிப்பு உருவாக்குகிறேன். அதற்கு தேவை தோசை. ஆனால் முதல் நாம் அதை நிறம் சேர்க்க போகிறோம். இப்போ நான் சொல்வது அதுதான். நாம் அதை எனது தொழில்முறை உருட்டல் குளில் உதவியுடன் உருட்ட போகிறோம். மேலும் இது முழுவதும் வண்ணமே ஆக இருக்கிறது. அதை அடுப்பில் வைத்து சுடமாறு அனுப்புவோம். இவ்வளவு நன்றாக நாறுவது என்ன? சமையல்காரர், அது நீங்களா? நிச்சயமாக. சரியான ரொட்டி வெட்டு கத்தி. மிக்க நன்றி பாட்டி, பாராட்டுக்காக. நீங்களும் சரியாக இருக்கிறீர்கள். ஆனால் சமையலின் போது கண்டிப்பாக இல்லை. சரி, ரொட்டியை துண்டிக்கிறேன். மேலே சில பொருட்களை சேர்க்கிறேன். நான் கண்டிப்பாக சில வண்ணமயமான சீச வேணும். வாவ், எல்லா சாண்ட்விச்களும் எவ்வளவு மாறுபட்டவையாக இருக்கின்றன. மேலும் இதோடு ஒன்றின் அளவு மிகவும் பெரியதாக உள்ளது. பார்ப்போம். வாவ், இது மிகவும் ருசியாக உள்ளது. இதன் உள்ளே என்ன இருக்கிறது? ஓஹோ, சீஸ் மற்றும் ஹாம். அடுத்து என்ன? இது ருசியாக தெரிகிறது. ஆனால் அதை கொஞ்சம் முயற்சி செய்வோம். ஆம், சுவையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஆஹா, மலர் நிறங்கள் உள்ள சீஸ் சாண்ட்விச். ஆனால் அதன் சுவை எப்படி இருக்கும்? ஆம், நல்லதாக இருக்கிறது. நான் முடிவு செய்தேன். வெற்றியாளர் சகோதரி மற்றும் அவள் பெரிய சாண்ட்விச்சாக இருக்கிறார். இது ருசிகரமாக உள்ளது. ஓ ஆம்,
மிகச் சிறந்தவள். நான் யாரையும் கவன கலைச்சல் செய்ய விரும்பவில்லை. ஆனால் மோனிகா ஊரும் எங்களை காட்டு குட்டீஸ், உனக்கு என்ன வேண்டும்? ஆஹா, அது பொரித்த முட்டைகள். சமையலர் இதற்கு தேர்வானவர். அத்தை இது இந்த ஒன்றை ஒவ்வொரு காலை செய்யும். தங்கை நிச்சயமாக ஏதோ ஒன்றை உருவாக்குவாள். நிச்சயமாக. நண்பர்களே, ஏன் சமையல் செய்ய ஆரம்பிக்கவில்லையா? சரி, யாராவது முட்டை தயிர் செய்யலாம். இது மிகவும் எளிது. ஆனால் என் முட்டைகளை உடைக்க முடியாமல் இருந்தால் என்ன செய்வேன் என்பதில் வெறுப்பாயிற்று. அப்பா பேதை. அதை சுத்தமாக்குவது மேல் அல்லது மோனிகாவுக்கு பிடிக்காது. அருவருப்பு. சூட்டை அதிகமாக புப்ளந்து சமைக்கலாம். ஆஹா, நீ எவ்வளவு நல்ல பெண். இப்போது பாட்டி உனக்கு முட்டைகளை வேக வைக்கும் மேலும் சுவாரஸ்யமான முறையை காட்டப் போகிறார். எனக்கு மஞ்சள் மிளகாய் வேண்டும். நாம் அதை தோல்கீறி எடுக்கப் போகிறோம். மற்றும் சேர் அப்படியே இங்கே நன்றாகவே இல்லை. நாங்கள் தோல்கீறுகிறதும் இல்லை. நாங்கள் அதை வெட்டுகிறோம். மகிழ்ச்சியாக மூட்டைகள் கிடைத்து விட்டது. ரொம்ப ருசியானவை. அதற்கு பிறகு நெய்யை வாணலியில் சேர்த்து அங்கிருந்து குதிரைக்கன்று வளையங்களை வைக்கிறோம். ஓ, ஜில், அவள் முட்டைகளை என்ன செய்கிறாள்? சரி, அவற்றை பற்றுகளுக்குள் உடைத்தல். சமையல் ஆரம்பிக்கலாம். ஓ, இது அழகாக இருக்கிறது. ஓ, இந்த உணவு மலர்களை நினைவூட்டுகிறது. எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்து முடிந்துவிட்டது. அடடா பாட்டி, எனக்கு 2 முட்டைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒரு கிண்ணத்தில் உடைக்க வேண்டும். சிறந்தது. அதுவே போதும். இப்போது இதயத்தை பாதுகாப்பாக பிரித்து வெள்ளை பாகம் மற்றும் பாத்திரத்தில் விட எனது புதிய சமையலறை கருவி தேவைப்படும். தயவு செய்கிறாயா? ஓ, அது சேரட்டர் சிஃபுரியா? அடடா, அது அற்புதமான விஷயம். அந்த உணவு மிகவும் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு குழந்தையை மகிழ்விக்க மிக குறைவையே செய்ய வேண்டும். வெள்ளைகளை நுரை போல் அடிக்க நல்ல மிக்சர் தேவைப்படுகிறேன். சீரான நிலைப்படுத்தல். சுவடு. இப்போது இதையெல்லாம் பார்ச்மெண்டில் விரிப்போம். எஸ்டிமேஷன் செய்தோர் சிப்பர்களை வைக்கவும். ஜில், நான் உனக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அது ஒரு முயல். ஆனால் நான் அதை உனக்கு தரமாட்டேன். முயல் முட்டைகளை காண முயலை நான் தேவைப்படும். இது அற்புதமாக இருக்க போகிறது. ஆனால் சுவையாகவும் இருக்கும். நுரைகளை ஊற்றுவோம். கண்ணுக்காக யோக்குகளை மறக்காதீர்கள். அப்புறம் சிறிதையும் சரிக்கணும். ஓ, தோய் எரிஞ்ச மனம் வருது. ஓ இல்ல, என் முட்டைகளை மறந்துட்டேன். இதை எப்படி மோனிகாவை ஊற்றி வைக்க முடியும்? ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் தயிர் முட்டைகள் செய்யலாம். ஓ சரி, கவலைப்படாதீர்கள். இதை டிக்டாக்ல பார்த்திருக்கிறேன். என்னால் இதை செய்ய முடியும். தயிரை ஒரு தட்டு மீது முட்டை வடிவமாக ஒழுங்காக வைக்க வேண்டி இருக்கிறது. ஓ ஆமா, மன்னிக்கவும் பாட்டி, உங்க உதவி தேவை. இது கொஞ்சம் கடினமாயிருக்கு. எப்படி அந்த ஊத்துறது? போ போ போ. அந்த என்ன? நான் முயல விரும்புகிறேன். அதை திறக்க மிகவும் எளிது. அது எனதுதான் சகோ. ஆனால் நான் இதை முயற்சிக்கவே இல்லை. மோனிகா இதை திறக்க முடிந்தது. ஓ சரி. எனிவே, எனக்கு ஒரு பீச் தேவை. அது மஞ்சள் தீனி ஆகும். இருங்கள். மேலும் எனக்கு பச்சை கீரை தேவை. 4 தாங்கள். பிளேட்டில் ஒரு புல்வெளியை வைக்கிறேன் மற்றும் அதன் மீது ஒரு குரங்கை வைத்திருக்கிறேன். இதோ இது ஒரு சூரிய ஒளி போன்று இருக்கிறது. ஓ, ஆச்சரியமாக உள்ளது. நீண்ட நேரமாக காத்திருந்தேன். செண்டி புள்ளி மற்றும் கத்தியை கொண்டு தொடங்கலாம். முதலில் பாட்டியின் முட்டையை சாப்பிட போகிறேன். பார்க்கலாம். அது விசித்திரமாக இருந்தாலும் உரா ருசியானது. நன்றி பாட்டி. இதில் என்ன இருக்கிறது? முட்டைக்கும் கூட சற்று மாறுபட்டது போல தெரிகிறது. இதை சப்ரோப சுற்றுவோம். வாவ், இது போன்ற எதையும் நான் ஒருபோதும் சுவைக்கவில்லை. இங்கே என்ன உள்ளது? இது தயிர். நல்லா இருக்கும். ஆனால் நாம் அடுத்ததற்கு செல்கின்றோம். இது என்ன? அது நல்லா இருக்குது. இது ஒரு மேகம். காத்திருக்கவும் இது அதிசயமா இருக்கிறது. நல்லாக சமையல்காரர் கண்டிப்பா வெற்றி பெறுகிறார்.
ஓஹோ, இறுதியாக அதான் எனது திறமை. ருசியானது. எல்லோருக்கும் வேலை கொடி கடந்த விருப்பங்கள்.